வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வரம் கொண்ட உமை முளைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் பரம் கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சினம் கொண்ட மறையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காதே. பண்டு உன்னோர் குளம்பால புறந்து பழனியிலோர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குரவன் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை தொண்டு செய்வாருக்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யும். எல்லாம் வல்ல திருச்செந்தில் ஆண்டவனுடைய திருவருளும் அருட்குருநா அருணகிரிநாத சுவாமிகள் மகான் வண்ணச்சிறப்பன் தண்டபாணி சுவாமிகளுடைய குருவருளினாலும் மதுரை திருப்பரங்குன்றம் முருகவேல் பன்னீர் திருமுறை ஆய்வு மையம் திருப்புகழ் இணைய வழி வகுப்பினை நடத்தி வருகின்றது. அந்த வகுப்பின் ஒரு அங்கமாக அன்பர்கள் எல்லாம் அருணகிரிநாத சுவாமி அனுபூதி பெற்று அனுபூதி பாடிய கந்தர் அனுபூதி பாடிய அருணகிரிநாத சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அருளிய அனுபவ திரள் கூறும் நூலினை சிந்திக்கக்கூடிய விதமாக இது விரிவுரை வகுப்பாக ஒரு நாளைக்கு 10 பாடல் என்ற வகையிலே 8 பாடல் என்ற வகையிலே இந்த வகுப்பினை பல ஆண்டுகளாக நடத்தி வருகின்றோம். அந்த வகையிலே இந்த தொகுப்பில் திருப்புகழ் வகுப்பில் இணைந்துள்ள அன்பர்களுக்கு கூடுதலாக அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் முதலிய நூல்களை கற்பிக்க விளைகின்றோம். அந்த வகையிலே முதலில் நம்ம கந்தர் அனுபூதியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இந்த கந்தர் அனுபூதி என்ற நூலானது முருகப்பெருமானிடத்திலே உபதேசம் பெற்று அருணகிரிநாதர் அந்த உபதேசத்தினுடைய பெருமைகளை எல்லாம் இந்த நூலிலே பேசுகின்றார். முருகா, நினது அருளால் எல்லா விதமான நன்மைகளையும் நான் பெற்றேன். ஆனால் நீ எனக்கு சும்மா இரு என்று உபதேசித்த அந்த நிலையையும் சுவாமி இங்கே நினைந்து ஆசா நிகழான் துகளான பின் பேசா அனுபூதி பிறந்தது என்ற 43வது பாட்டிலே சுவாமி சொல்லுவது போல இந்த நூலிலே பல இடங்களிலே அருணகிரிநாதர் பிரார்த்தனையை வைக்கின்றார். அவர் குறை கூறி வருந்தக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நெஞ்சுக்கு அறிவுறுத்துகின்றார். முருகனுடைய பெருமையை எடுத்து ஏம்புகின்றார். முருகனுடைய உபதேச சிறப்பை சொல்கின்றார். முருகப்பெருமானிடத்திலே அவர் பெற்ற ஆனந்த அனுபவங்கள் பலவற்றை அவர் பல திறப்பட்ட முறைகளிலே நமக்கு எடுத்து விளக்கி அருளுகின்றார். அருணகிரிநாதர் கிளி வடிவம் பெற்று இந்த நூலை பாடினார் என்று பலர் சொல்லுவாங்க. ஆனால் அருணகிரிநாதர் கிளி ரூபத்தோடு இந்த நூலை பாடினார்னு எங்கேயும் அகச்சான்று இல்லை. அகச்சான்று இல்லை சொல்லப்படாதது அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிறணும்னு அவசியம் கிடையாது. இந்த கந்தர் அனுபூதி நூலானது அளவிலே சிறிய நூலாக இருந்தாலும் ஆழ்ந்த பொருள் வளமுடையதாக நம்மளால பார்க்கப்படுகிறது. பல அன்பர்கள் இந்த நூலினை நித்திய பாராயணமாக செய்து வருகின்றார்கள். பலருக்கு ஒரு பாராயணம் பண்ணக்கூடிய நூலாக ஓதக்கூடிய நூலாக எனக்கு தெரிஞ்ச இந்த நூலை அச்சிட்டு இலவசமா கொடுப்பாங்க. அத்தகைய பெருமைக்குரிய நூல் இந்த நூல். அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு 4 2ஆகி மருவி உள்ள உருவமும் ஒன்றாகி முத்தி திறத்து வளர்த்தாம் ஒன்னா பெருவழியில் அப்பாலாய் உள்ள பொருள் ஈதன பெரிதும் சேயோன் ஒருவனை புகழ்ந்த அருணகிரி சேவடி போதும் உள்ளத்துள் வைப்பான்னு பாடியிருக்காங்க. அந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடத்திலே அனுபூதி பெற்று பாடிய இந்த நூலினை எல்லா அன்பர்களும் முறைப்படி கற்று தெளிந்து முருகப்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரப்பட்டு அவனோடு அத்துவிதமாகலாம் என்பது திண்ணம். ஆக முதல்ல நூல் தொடங்கும் போதே நம்ம திருப்புகழே சொல்லியிருப்போம். காப்பமைத்து பாடுவது மரபு. காப்பு யாருக்கு வைத்து பாட வேண்டும்? விநாயகப் பெருமானுக்கு. விநாயகன்னா யாரு? நாயகன்னா தலைவன். விநாயகன்னா ஈடு இணை இல்லாத தலைவன். எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்னர் அல்லது எந்த ஒரு செயலை சிந்திக்கும் முன்னர் அந்த செயலானது வெற்றி பெற எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய திருவுருள் பெற்று நடந்தால் அது சுபிட்சம் உண்டாகும் என்பது ஆண்டோர்களுடைய மரபு. ஆக வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவனாக விக்னங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவனாக விக்னேஸ்வரனாக விநாயகப் பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். அந்த பெருமானுடைய திரு உருவச் சிறப்பினை தொழுது போற்றிய பிறகு நூலை படித்தால் படிக்கக்கூடிய நூலை அந்த நூல் பொருளை முழுவதுமாக அன்பர்கள் அறிந்து கொள்ளலாம் என்ற வகையிலும் அந்த நூலிலே படிப்பதற்கு எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் அன்பர்கள் அதனை படிக்கலாம் என்பதாக இந்த 2 முறையிலே விநாயகர் வணக்கத்தை விநாயகர் துதியை பாடுவது மரபாக இருந்து வருகின்றது. அந்த கந்தர் அனுபூதி 51 திருப்பாடல்களை கொண்டது. அருணகிரிநாத சுவாமிகளால் திருவாய் மலர்ந்தருளிய அந்த நூலிலே காப்பு பாடல் விநாயக பெருமானுடைய பெருமைகளை எடுத்து ஓதுவதாக இருக்கின்றது. முருகாசரணம். அம்மா காப்பு பாடுங்க.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகன் சரணம். நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சேர். நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சேர். செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சகர ஆனை பதம் பணிவாம். செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சகர ஆனை பதம் பணிவாம். நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சேர். செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சகர ஆனை பதம் பணிவாம். முருகன் சரணம். முருகாசரணம். இந்த முதல் திருப்பாடலை காப்பு பாடலாக சுவாமி வைக்கிறார். அருணகிரிநாதர் தாம் பாட விரும்பிய அந்த கந்தர் அனுபூதி நூலிலே எந்தவித தடையின்றி இந்த நூல் முடிவு பெறும் பொருட்டு விநாயகப் பெருமானை வணங்குகிறார். ஆனால் பழைய உரையாசிரியர் ஒருவர் சொல்றார், இந்த பாடல் அருணகிரிநாதருடைய வாக்கு அல்ல. அருணகிரிநாதர் எந்த தெய்வத்தையும் தனியாக பாட மாட்டார். ஆக விநாயகருக்கென்று 2 பாடல் ஒரு நூல்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நெஞ்சக்கணக்கல்னு பாட்டு சொல்றார், பின்னால் அடுத்த பாட்டு சொல்லிடுவாருங்க. ஆடும் பரிவேல் அணி சேவலனன், இப்படி 2 பாட்டு அருணகிரிநாதர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நெஞ்சக்கல்லி என்னும் இந்த பாடல் வெறும் கூழாங்கல்லாகவே நம்ம குறிப்பிட்டு பார்க்கிறோம். ஏனைய உரையாசிரியர்கள், அப்புறம் மற்ற உரை எழுதின வாரியார் சுவாமி, தனியே மணியார் போன்றவங்கெல்லாம் இந்த காப்புச்சுவையை ஏற்றுக்கொண்டு உரை செய்கிறார்கள். வேற தெய்வத்தை தனியாக பாடாமல் முருகப்பெருமான் சார்பாக சம்பிரதாயத்திற்காக வரும்படியாக இந்த பாட்டை பாடினாங்கன்னு சொல்றாங்க. கந்தர் அலங்காரத்திலே நம்ம பார்க்கும் பொழுது நிறைய செய்யுள்கள் இருக்கு. அதுல விநாயக பெருமானுக்கு காப்பை முன்னிறுத்தி அவர் பாட மறந்து விட்டாருன்னு சொல்றாங்க. இப்படி விநாயக பெருமானுக்கு 2 பாடல் இந்த நூல்ல இருக்கு. நெஞ்சக்கனகல்லு என்னும் பாடல் காப்பு செய்யுளாக விநாயகரை முன்னிறுத்தி அருணகிரிநாதர் பாடுறார். அடுத்த பாடல் ஆடும் பரிவேல் என்ற அந்த பாடலிலும் தனியானை சகோதரனாகிய முருகனை முன்னிறுத்தி பாடியது என்று குறிப்பிடத்தக்கது. இந்த 2 பாடலுடைய பொருளுமே ரொம்ப சிறப்பான முறையிலே வைத்துதான் நமக்கு சாமி பாடியிருப்பார். அதாவது பாடலுடைய கருத்து என்னன்னா, நெஞ்சமானது கனகல்லாகும் பொருட்டு இந்த நெஞ்சு கனகல்லாக இருக்கின்றது. இது என்ன செய்ய வேண்டும் என்றால் உருக வேண்டும், கரைய வேண்டும். அது அன்பின் காரணமாக இந்த மனம் என்னும் கல்லாகப்பட்டது உருகி பஞ்சகரம் என்பது 5 கரங்களை உடைய விநாயகப் பெருமான். அந்த விநாயக பெருமானுடைய திருவடியை தொழ வேண்டும். அவன்தான் பிரணவ பொருளாக இருக்கிறான், பிரணவ மந்திரத்தின் பொருளாக இருக்கிறான். ஆக இந்த விநாயக பெருமானுக்கு வணக்கம் கூறி கந்தர் அனுபூதியின் நூலை படித்தால் நெஞ்சமான கல்லும் உருகும். எந்த உயிருக்கும் தஞ்சமென அடையக்கூடிய தனி பொருளான ஆறுமுகனுக்கு உரிய இந்த பாமாலை, இந்த பாமாலையில் இருக்கக்கூடிய சொல்லும் அந்த சொல்லிலே இருந்து பெறக்கூடிய சிறந்த பொருளும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இங்கே அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடத்திலே பிரார்த்தனையாக விநாயகப் பெருமானை துதிக்கின்றார். நெஞ்ச கனகல்லானது நெகிழ்ந்து உருகும் பொருட்டு அடைக்கலமாக அருள் செய்யக்கூடிய சண்முகனுக்கு இயல் என்றால் புகழ்னு பொருள். புகழ் சேர்க்கக்கூடிய செஞ்சொல் புனை மாலை. செஞ்சொல் என்றால் செம்மை வாய்ந்த சிறப்பான சொற்கள். அந்த சிறப்பான சொற்களை கொண்டு நான் புனையக்கூடிய இந்த மாலை சிறக்க, சிறந்திட, சிறப்பு பெற பஞ்சக்கர ஆணை பதம் பணிவான்னு சொல்லிட்டேன். நான் பெரியவங்க இந்த பஞ்சக்கர ஆணைன்ற ஒரு வார்த்தைக்கு நுட்பமான உரை சொல்றாங்க. பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் என்ற இந்த ஈட்டடியில இந்த வார்த்தையை நம்ம பிரிச்சு பார்க்கும் பொழுது நம்முடைய இந்து சமயத்திலே விளங்கிய 6 சமயங்கள், இந்த மதங்களினுடைய கடவுளையும் இங்கே வைத்து சுவாமி நமக்கு காட்டுகின்றார். பஞ்ச கர ஆணை என்று பிரிக்கும் பொழுது பஞ்ச என்றால் 5, கர என்றால் திருக்கரம், ஆணை என்றால் ஆணை முகத்தை கொண்டவன். பஞ்ச கர ஆணை என்று நம்ம படிக்கும் பொழுது 5 திருமுகங்களை உடைய 5 திருக்கரங்களை உடைய யானைமுக கடவுள் என்று விநாயகப் பெருமான் அறியப்படுவார். விநாயகர் காணாபத்திய சமயத்தினுடைய முழு முதற் கடவுள். அடுத்து 2வது முறையில பிரிக்கும் பொழுது பஞ்ச அக்கரவான் ஐ அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்படி பிரிச்சா என்ன பொருள் தருதுன்னா,
5 அச்சர பொருளின் தலைவனான சிவன் என்று குறிக்கின்றது. பஞ்ச அக்கரவன் ஐ அப்படின்னு பிரிக்கும் பொழுது சடாச்சரம் முருகப்பெருமானுக்குரியது, பஞ்சாட்சரம் சிவபெருமானுக்குரியது. பஞ்ச அக்கரவன் என்றால் 5 அச்சர பொருள்களை உடைய சிவபெருமான் என்று சைவ சமயத்தின் இறைவனை குறிக்கின்றது. பம் சக்கரவனை என்றால் அழகிய சுதர்சன சக்கரத்தை ஏந்திய மகாவிஷ்ணுவை குறிக்கிறது. இது வைஷ்ணவ சமயம். பம் சக்கரவன் ஐ என்றால் அழகிய ஸ்ரீசக்கரத்தின் தலைவியாகிய உமாதேவியின் நிலையை எடுத்துரைக்கிறது. உமாதேவி என்பவள் பார்வதி அம்பிகை, அது சாக்த வழிபாடு. பஞ்ச கரவான் ஐ என்பது பஞ்சபூதங்களில் மறைந்தும் தனித்தும் ஒளிர்கின்ற முருகப்பெருமானை குறிப்பிடுகின்றது. பஞ்ச கரவன் ஐ என்று பிரித்தால் இந்த வெளிகளில் மறைந்திருக்கக்கூடிய பஞ்சபூத வெளிகளில் மறைந்திருக்கக்கூடிய முருகவேளை குறிப்பதாக அமைகின்றது. அடுத்து பம் சக்கர வான் ஐ என்று பிரித்தால் அழகிய சக்கர வடிவான வானத்தில் உள்ள தலைவனாகிய சூரியன் சௌரம் என்று குறிப்பிடுகிறது. இப்படி அருசமயத்திலே போற்றப்படக்கூடிய கடவுளும் இந்த பஞ்சக்கரவாணை என்ற ஒரு பாடலிலே அதனை பிரித்து அதற்கு பெருமக்கள் உரை சொல்லியிருக்கிறார்கள். பஞ்சக்கரவாணை என்றால் 5 திருக்கரங்களை உடைய விநாயகப் பெருமானை குறிக்கும். பஞ்ச அக்கரவன் ஐ என்றால் பஞ்சாட்சரத்தின் தலைவனான சிவபெருமானை குறிக்கும். பம் சக்கரவனை என்றால் அழகிய சுதர்சன சக்கரத்தை உடையவன் என்று குறிக்கும். பம் சக்கரவன் ஐ என்றால் அழகிய சக்கரத்தின் தலைவியாகிய உமாதேவியாகிய பார்வதி தேவியை குறிக்கும். பஞ்ச கரவன் ஐ என்றால் பஞ்சபூதங்களின் மறைந்தும் தனித்தும் ஒளிர்கின்ற முருகவேளை குறிக்கும். பம் சக்கர வான் ஐ என்றால் அழகிய சக்கரத்தடியிலே வானிலே உள்ள தலைவனாகிய சூரியனை குறிக்கும். அவன் சௌர சமயத்தின் கடவுள். இப்படி அறுவகை சமயத்து கடவுளையும் இந்த நூலிலே, இந்த பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் நினைத்து பாடியதாக நமக்கு பெருமக்கள் உரை சொல்லுகின்றார்கள். இந்த நெஞ்சமானது விநாயகருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். எப்படி நெகிழ்ந்து உருகி முருகப்பெருமானுடைய பெருமையை பேசக்கூடிய கந்தர் அனுபூதி என்ற நூல் சிறந்திட அருணகிரிநாதர் இதனை பாடுகின்றார். ஆக இந்த நூலை படிக்கக்கூடிய அன்பர்கள் எந்த விதமான தடைகளுமின்றி விக்னங்களுமின்றி இந்த நூலை படிக்க எல்லாம் உள்ள விநாயகப் பெருமான் அருள்வார் என்பது பாடலுடைய கருத்து. முருகாசரணம். அடுத்த பாடல் மிக முக்கியமான பாடல். இதுதான் நூலினுடைய தொடக்கம். ஆடும் பரிவே. அந்த பாடல் முருகன் சரணம். ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. ஒரு சரணம். சரணம். சிறப்பு. இந்த நூல்தான் இந்த அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அனுபூதியினுடைய தொடக்கம். முன்னால பார்த்த பாடல் காப்பு பாடல். இந்த பாடல் நூலுக்குள்ள செல்கிறது. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவினில் தாடும் சனியானை சகோதரனே என்று பார். தனக்கு அஞ்சி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் தேவர்களை தேடிச் செல்லும் யானையின் பெரிய முகத்தை கொண்ட கஜமுகாசுரனை போரிலே அழித்தொழித்த விநாயகப் பெருமானின் சகோதரனே. தேடும் கயமா முகனை செருவினில் சாடும் தனியானை சகோதரனே. இந்த கஜமுகாசுரனுக்காக பயந்து தேவர்கள் எல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒளிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் அருள் செய்யும் பொருட்டும் முருகப்பெருமான் தேடி சென்று அவனை அழித்தார். தனியானை சகோதரனே, தோகை விரித்தாடக்கூடிய உன் மயில் வாகனம், உன் திருக்கையிலே விளங்கக்கூடிய ஆயுதமான வேல், உன் வெற்றி கொடியாகிய சேவல் என்றும் துதித்து பாடக்கூடிய கைங்கரியமே அடியேனின் தொழிலாக அமையும்படியாக அருள் புரிவாய். அற்புதமாக சொல்லிட்டார். ஆடக்கூடிய பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். நமக்கு என்ன சார் வேலை அப்படின்னா முருகப்பெருமானை பாட வேண்டும். அவனை பாடுவதற்குண்டான பணியே நமக்கு சிறப்பான பணி. நான் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன், நான் இவர்கிட்ட வேலை பார்க்குறேன்,
அப்படின்னு சொல்றது பெருமை இல்லை சார். சொக்கநாத சுவாமிக்கு பணி செஞ்சையான்னு கேட்கிறார். தர்மயாதனத்தில் தோற்றுவித்த குருஞான சம்பந்தர், உனக்கு பணி செய்ய உந்தன்னை எந்நாளும் நினைக்க வரமனக்கு நீத்தா, மணக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா, உனக்கு பணி செய்ய உந்தன்னை எந்நாளும் நினைக்க. இது ஒருவனுக்கு கிடைச்சிட்டா அவனுக்கு எந்த விதமான துன்பம் வந்தாலும் அதனை அவன் எடுத்துக்கொள்ள மாட்டான் பெரியதாக. ஏன்னா அவரே சொல்றார், எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருளே என்று இருந்தால் பொல்லாத மாத்துயரம் நீங்கும், மறுவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா. எனக்கு ஏற்படக்கூடிய, என் வாழ்விலே ஏற்படக்கூடிய எல்லாவற்றும் உனது அருளால் நடக்கிறது, எல்லாவற்றும் உனது செயலால் நடக்கிறது, எல்லாவற்றும் உனது ஆணையால் நடக்கிறது என்று என்பதை நான் அறிந்து கொண்டால் பொல்லாத துயரம் நீங்கும். அது எவ்வளவு பெரிய துயரா இருந்தாலும் நீங்கும். ஏன்னா அவன் மனக்கவலை நீக்குகின்ற மருந்தாக இருக்கிறான். ஆக இந்த உலகிலே மனிதர்களாக பிறந்து விட்டால் நமக்கெல்லாம் என்ன பணின்னா, முருகப்பெருமானை பாட வேண்டும், அவனை நினைக்க வேண்டும், அவன் புகழை பேச வேண்டும். பெரும்பற்ற புலியூரானை பேசா நாளெல்லாம் பிறவா நாளே என்று திருநாவுக்கரசர் சிதம்பரத்திலே பாடுகின்றார். தில்லையிலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்பலவான பெருமானை பேசாத நாள் பிறவாத நாள். ஆக நம்மெல்லாம் பிறவாத நிலை அடையலாமா? கூடாது. நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று திருப்பாண்டி கொடுமுடியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிவு பண்றார். ஆக பெருமானுடைய நாமத்தை பேச வேண்டும், அவனுடைய புகழை பாட வேண்டும், முருகப்பெருமானுடைய மயிலை பேச வேண்டும், அவனுடைய திருக்கை வேலினுடைய பெருமைகளை பேச வேண்டும், அவனுடைய வெற்றி கொடியினுடைய சேவல் கொடியினுடைய சிறப்புகளை பேச வேண்டும். சார் அதை பத்திலாம் ஒன்றும் தெரியலையே, வேல் மயில் சேவலுடைய சிறப்பு என்ன சார் அப்படின்னா, வண்ணச்சர்வ தண்டபாணி சுவாமிகள் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணினார். அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம்னு ஒரு நூல் பண்ணார். தண்டபாணி சுவாமிகள் என்ன பண்ணார் தெரியுமா? முருகப்பெருமானுடைய எழுத்து சடாச்சரம் ஆறெழுத்து, ஆறெழுத்து அலங்காரம் 100 பாட்டு. முருகப்பெருமானுடைய வாகனம் மயில், மயில் அலங்காரம் என்று 100 பாட்டு. முருகப்பெருமானுடைய திருக்கையில் ஏந்திருக்கக்கூடிய வீரவேல், வேல் அலங்காரம் என்று 100 பாட்டு. சார் அவனுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? தமிழ் மேல ஒரு 100 பாட்டு. தமிழ் அலங்காரம், வேல் அலங்காரம், மயில் அலங்காரம், தமிழ் அலங்காரம், ஆறெழுத்து அலங்காரம், இப்படி அலங்காரமா பாடி முருகனை அனுபவிச்சார் வண்ணசரவன் தண்டபாணி சுவாமிகள். அந்த நூலெல்லாம் கிடைக்கிறது. இப்படி வேல் மயில் சேவனுடைய பெருமைகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தண்டபாணி சுவாமிகள் பாடிய நூல்களை படிக்க வேண்டும், திருப்புகழை படிக்க வேண்டும். வகுப்புகளிலே வேலை பற்றிய வேல் வகுப்பென்றே சாமி அமைத்திருக்கிறார். இதனை எல்லாம் படிக்க வேண்டும். முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, முருகப்பெருமானுடைய வேல் மயில் சேவல் இது மூன்றையும் நினைக்க வேண்டும். நான் தொடங்கும் போதே சொல்லியிருப்பேனே, பண்டு விண்ணோர் குலம் வாழ புறந்து பழனியிலோர் தண்டுடன் நின்று விளையாடும். பண்டுனா பழைய, விண்ணோர்னா தேவர்கள். பண்டு விண்ணோர் குலம் வாழ புறந்து அந்த தேவர் குலம் வாழ்வதற்காக முன்பு ஒரு நாள் பழனியில் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குரவன். அவன் தாங்க உயர்ந்த தலைவன், அவன் தான் உயர்ந்த குரு. பழனி ஆண்டவன் தான் எல்லாவற்றிற்கும் மேல, மற்றவெல்லாம் கிடையாது, அவன் ஒருவன் தான் மாண்புடைய சர்க்குரவன்னார். பெரிய பேராசிரியர், அவன் முனைவருக்கெல்லாம் முனைவன். மாண்புடைய சர்க்குரவன், குறவன்னா ஆசிரியர். அவனை கண்டு தொழுது துதி பாடணும். முருகப்பெருமான பழனிக்கு போய் பார்த்தோம், பஞ்சாமிரத்தை வாங்கி நக்கினோன்னு வாரது வழிபாடு இல்ல. பழனி ஆண்டவனை போய் என்ன செய்யணும்னு தண்டபாணி சுவாமி சொல்றார். பண்டு விண்ணோர் குலம் வாழ பிறந்து பழனியில் ஒரு தண்டுடன் என்று விளையாடும் மான்குடை சர்க்குரவனை கண்டு அவனை பார்க்கணும், தொழுது அவனை நினைக்கணும், தொழுது வழிபாடு பண்ணணும். கண்டு தொழுது துதிபாடி, திருப்புகள் படிக்கிறேன்னு வீட்டோட சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, அவனுக்கு முன்னால போய் பாடணும். கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் உண்மைத்தன்மையோடு இருக்க வேண்டும். நெஞ்சில் உண்மை தொண்டு செய்வாருக்கு என்ன சார் பழனி ஆண்டவர் செய்வார்? அவன் வேலும் மயிலும் துணை செய்யும். எங்கே போனாலும் பழனி ஆண்டவனுடைய வேல் மயில் உங்களுக்கு துணை செய்யும். அத்தகைய பெருமைக்குரிய அந்த பெருமானுடைய திரு சின்னங்களாக கருதப்படக்கூடிய ஆடும் பரிவேல் அணி சேவல் இவற்றையெல்லாம் பாடும் பணியே எனக்கு நீ பணியாக அருள வேண்டும் பெருமானே. யானை முகத்தினை கொண்ட கஜமுகாசுரனை தேடி அழித்த விநாயகப் பெருமானின் சகோதரனே என்று இந்த பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகின்றார். இந்த கந்தர் அனுபூதி மந்திர நூல்னு சொன்னோம். ஆக மந்திர நூல்னு சொன்னதுக்கு ஏற்ப
இந்த நூலினை பிரணவ மந்திரத்தோடே தொடங்குகிறார் அருணகிரிநாதர். ஆடும் என்பதில் அங்கே ஆ என்பது அகரமும், டு என்பது உகரமும், எம் என்னும் மெய்யும், அகர ஆகார உகர மகரங்களாகிய விஷய பிரபாவமெல்லாம் இங்கே அமைந்ததாக இவை விளங்குகின்றது. இதனை சொல்லத் தொடங்கும் போது பிரணவமாகும். ஆடும் பரி என்பது தோகை விரித்தாடக்கூடிய மயில் என்று பொருளிலே இங்கே சுவாமி நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆக மயில் வளைந்த களத்துடன் தோகை விரித்தாடும், ஒரு காலை தூக்கியும் ஒரு காலை ஊன்றியும் ஆடக்கூடிய அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். பிரணவ வடிவம் போல மயிலினுடைய அந்த திரு நடனம், அந்த காட்சி எல்லாம் இருக்கும். வாதினை அடைந்த வேள்விழியர் என்ற சோலைமலை திருப்புகள் எங்க ஊர் பழமுதிர் சோலையில பாடினதுல ஆனது அணிமந்த ரூப நிலை கொண்ட ஆடும் மயில் என்பது அறியேனே அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் பாடி உள்ளதையும் இங்கே நம்ம நினைக்கிறோம். ஆக இந்த பாடலிலே ஆடும் மயில் சேவல் என்றும் அழகிய சேவல் என்றும் பாடும் பணியை வேண்டினார். வயலூரில் இருக்கக்கூடிய பொய்யா கணபதிக்கு அருணகிரிநாதர் அருள் புரிந்த போது பாடுறார். என்ன பாடுறார்? பக்ஷி என்னும் உக்ரதுரமாகிய மயில் கிரபுஞ்சம் பட்டொழிய விட்டொருள்கை வடிவேல் என்றும் திக்கதும திக்கவரும் குக்குடமும் என்று சேவலை பாடினார். பின்னர் தான் ரச்சை தரு சிற்றடி முற்றிய பன்னீர்தோல் ஆகியவற்றையெல்லாம் பாடி என்று அருணகிரிநாதருக்கு பொய்யா கணபதி ஆணையிட்டார்னு பார்க்கிறோம். ஆக அனுபூதி பாடியதன் முன் அது நினைவுக்கு வர மயில், வேல், சேவல் மூன்றையும் பாடி நூலை தொடங்கினார். பின்னர் முருகப்பெருமானுடைய பெருமைகளை பாடக்கூடிய விதமாக இந்த பாடலை நமக்கு அருளி செய்தார். அருணகிரிநாத சுவாமிகள் பாட்டினுடைய கருத்தாக இருப்பது முருகப்பெருமானை பாட வேண்டும், அவனை பாடும் பணியே பணியாக பெற வேண்டும் என்பதை நினைத்து அருணகிரிநாத அடிகள் இந்த பாடலை அருளி செய்திருக்கிறார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனு நீயலையோ. உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனு நீயலையோ. எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. முருகன் சரணம். முருகாசரணம். இரண்டாவது பாடலிலே முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்ல சுவாமி தொடங்குகின்றார். முருகவேலை, தேவர்களின் தலைவனே, உள்ள கழிப்படை என்பவனே, கலக்கமற்றவனும் சிவயோக செல்வனுமான, இனிமையாக உரைபாடுவர்களிடத்திலே மகிழ்ச்சியை தருபவனும் அருளாடல் புரிபவனும் நீ ஒருவனே. அகப்புறமாகிய பற்றுக்கள் அனைத்தும் அற்றுப்போக அதன் காரணமாக அனுபவிக்கக்கூடிய பேரின்ப நலத்தினை அடியேனுக்கு உபதேசித்த அருள் என்று கேட்கிறார். எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. இந்த எல்லாம் இழத்தல் என்றால் என்னன்னா, அகப்பற்று புறப்பற்று இவை எல்லாம் நம்மை விட்டு தொலைய நீ ஒருவன்தான் எல்லாமேன்னு நினைக்கக்கூடிய நிலை இருக்குல்ல, அந்த நிலையிலே சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று அருணகிரிநாதர் இங்கே முருகப்பெருமானை அனுபவிக்கின்றார். உள்ள களிப்பு, அதுக்குதான் உல்லாசம்னு பேர். கலக்கமின்மை நிராகுலான்னு பேர். யோகம், இதம், சல்லாபம், வினோதம் என்று இவ்வாறு தன்மைகளை உடையவன் முருகன் ஒருவன் தான். யோக, இதம், சல்லாபம், வினோதம், அங்கு சுவாமி சேர்த்து போட்டிருக்கார் பாட்ட பிரிச்சு படிக்கணும். இவ்வாறு தன்மைகளை உடையவன் முருகப்பெருமான் ஒருவனே. இவை முறையே வைத்துத்தான் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருவாவினங்குடி, திரு ஏரகம், திருத்தணி அல்லது குன்றுதோர் ஆடல், பழமுதிர் சோலை என்று தலங்களை பெரியவர்கள் குறிப்பிப்பார்கள். எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் என்று அவர் வேண்டுதல் இங்கே சிந்தித்து நம்ம அறியலாம். சொல்லுகைக்கில்லை என்றும் எல்லாம் இழந்த நலம் சும்மா இருக்கும் எல்லையுள் சொல்ல எனை விட்டவா இன்னைக்கு கந்தர் அலங்காரம் 10வது பாடல்லையும் என்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டதே இவ்வுடம்பே என்று 19வது பாடலிலும் உரையென்று உணர்வென்று உடலென்று உயிரென்று மற்ற கரையென்றென்று எனது ஒன்று நிற்கும் அக்காட்சி என்று நினைக்கிறேன். அந்த பாடல் 61வது பாடல் அனுபூதியிலையும் சுவாமி இதனை சொல்லுகின்றார். ஆக எல்லாம் அற என்னை இழந்த நலம்
இன்னது என்று சொல்லும் பொழுது உரைக்கக்கூடிய நிலையிலே முருகா நீதான் இது தன்மை என்று சொல்ல வேண்டும் என்பதாக அமைத்து இங்கே பொருளை நம்பொருட்டே ஆசிரியர் விட்டு விடுகின்றார். என்னை இழந்த நலம் என்பது ஜீவாத்மா தன்மையை இழந்து சிவத்தன்மையை அடையக்கூடிய நிலை என்றும் கூறுவார். இதனைதான் மாணிக்கவாசகர் சொல்றாரே, சித்தமலம் அறுபித்து சிவமாக்கி அணையாண்ட. ஆக என்னை இழந்த நலம் அப்படின்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவை இழந்து விட்டதென்றால் அது வேற என்ன நிலை அடையும்? ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய திருவருள் பட்டு நடக்கும் பொழுதுதான் இங்கே நமக்கு மாணிக்க வாசகர் சொல்லுவது, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனென கருளியவாறு யார் வருவார் அச்சோவே என்ற திருவாசகம் நமக்கு நினைவு வருகிறது. இதுல அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க. பூபதினா அரசன்னு பொருள். இங்க முருகப்பெருமான் என்னை இழந்த நலத்தினை அறிவித்து தன் அருளை காட்டுவித்த நிலையை முருகன் ஒருவன்தான் உபதேசிக்க முடியும் என்ற பெருமையினை இந்த பாடலிலே சொல்றார். அடுத்த பாடலிலே சுவாமியினுடைய வியாபக நிலையை அற்புதமாக அருணகிரிநாதர் இந்த பாடலில் எடுத்து சொல்றார். மூன்றாவது அம்மா மூணாவது பாடல் பாடுங்க. முருகாசரணம். வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ. வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ. யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே. யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே. சரணம். முருகாசரணம். இந்த மூன்றாவது பாடலிலே முருகப்பெருமானிடத்திலே அருணகிரிநாதர் கேட்கின்றார், தானோ பொருளாவது சண்முகனே, ஆறுமுக கடவுளே, பரம்பொருள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக அவன் எப்படி இருக்கிறான் என்றால், ஆகாயமா, நீரா, பூமியா, நெருப்பா, காற்றா, ஞானத்தினால் அறியக்கூடிய பொருளோ, அதான் ஞானோதயமோன்னர். ஓதப்படக்கூடிய 4 வேதங்களா, நான் என்று சொல்லப்படும் சீவனா, மனமா, நீயே நான், நானே நீ என்று கூறி அடியேனை ஆட்கொண்ட தேவரீர் அப்படின்னு சொல்றார். ஆறுமுகப் பெருமான் மெய்ப்பொருள் என்ன என்று கூறத்தக்கது? ஆகாயமோ, நீரோ, நிலமோ, நெருப்போ, காற்றோ, அறிவு தோன்றக்கூடிய நிலையோ, ஓதப்படும் இருக்கு யஜுர் சாம அதர்வனம் என்ற 4 வேதங்களோ, யான் என்று சொல்லப்படும் புருட தத்துவமோ அல்லது மனமோ, அடியேனை ஆட்கொண்ட இடம். ஆக மெய்ப்பொருள் இன்னதென்று உணரும் வண்ணம் நீ அருள் செய்ய வேண்டும் என்று சுவாமியிடத்திலே அவர் கேட்கிறார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பது 5 பூதங்கள். அவையெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, பஞ்சபூதங்கள். பூதமும் கரணமும் பொறிகள் 5புலம் பொருந்திய குணங்களோர் 3 நாதமும் கடந்த வழி என்று பட்டினத்து சுவாமிகள் சொல்லுவார். ஆக இங்கே யான் என்பது ஆன்மா, அதனுடைய நிலையை குறிக்கும். இது சைவ சித்தாந்தத்திலே புருட தத்துவம் என்று சொல்லுவார்கள். இப்படி முருகப்பெருமானிடத்திலே இந்த பாடலிலே சுவாமி சொல்கின்றார், வான் முதலாக பஞ்சபூதங்களே ஞான உபதேசமாக, நான் மறைகளாக, நானாக, என் மனமாக என்று கேட்டுக்கொண்டு வந்த அருணை முனி என்ற அருணகிரிநாதர் என்னை ஆண்ட இடம். ஆக என்ன என்று கேட்காமல் கேட்கின்றார். ஆக என் ஆண்டவனாக கூடிய முருகப்பெருமான் என்னை ஆண்ட இடம் என்ன என்பது யார் அறிந்து கொள்ள முடியாது. முருகன் எங்க வச்சுதான் ஆண்டு கொண்டான் அப்படின்னா, அருணகிரிநாதர் எங்க வச்சு ஆண்டு கொண்டான்? என்னை ஆண்ட இடம் திருவண்ணாமலை. ஆக அருணையில் அருணகிரிநாதருக்கு அருள் செய்தார். ஆக நம்மளுக்கெல்லாம் திருப்புகழ் மூலமாக அகந்தையை ஒழித்த இடமாக நாம் காணலாம். திருப்புகழ் கந்தர் அனுபூதி அலங்கார முதலையாகிய நான் எனது என்ற இடமெல்லாம் அற்றது என்று கந்தர் கலிவன்பாவிலே குமரகுரு சுவாமி சொல்றார். ஆக நம்ம எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய இடமாக முருகப்பெருமான் திருப்புகழிலே இருக்கக்கூடிய எழுத்துக்கள்
வடிவமாக இருந்து நமக்கு சுவாமி அருள் செய்கின்றானாக. பெருமைக்குரிய நூல் இந்த திருப்புகழ். எல்லா விதமான பாடல்களுக்கும் சுவாமி உபாயம் சொல்லக்கூடிய நிலையிலே இந்த பாடலை வைத்து அமைத்திருக்கின்றார். ஆறுமுக கடவுளே, நித்திய அழிவில்லாத பொருள் என்பது எது? பொருளாவதுன்னு கேட்கிறாரே 4வது அடியில. பொருளாவது எது அப்படின்னா, அழிவில்லாத பொருள் என்ன என்பது பொருள். ஆகாயமா? அதை வானோன்னார். புனல் என்றால் தண்ணீர், பாறை என்றால் நிலம், கனலே என்றால் நெருப்பு, மாருதமோ என்றால் காற்று, ஞானோதயமோ என்றால் அறிவு தோன்றக்கூடிய இடம், நவில்நான் மறையோ என்றால் ஓதப்படும் ரிக்கெஜூர் சாம மதர்வனம் என்ற வேதம், யானோ என்றால் நான் என்கின்ற தத்துவம், இதுதான் புருட தத்துவம்னு சொன்னேன். மனமோ என்பது இந்த மனம். என்னை ஆண்ட இடம் எது என்று பெருமானிடத்திலே கேட்கின்றார். ஆக முருகப்பெருமான் அன்பர்களுக்கு குருவாக வந்து மெய்ப்பொருளை உணர்த்துவார் என்பது அருணகிரிநாத சுவாமிகள் சுட்டி காட்டக்கூடிய இடம். என்னை ஆண்ட இடம், கடைசியாக ஆண்ட இடம் என்று சுவாமி சொல்லும் பொழுது, ஜீவாத்மா பக்குவ நிலை அடைந்து ஆண்டவன் குரு வடிவாக எழுந்தருளி அருட்கருணையால் மெய்ஞான தத்துவத்தை எல்லாம் உணர்த்தி அவனுடைய நிலையை அந்த ஆன்மாவிற்கு அறிவிக்கக்கூடிய நிலையிலே ஒவ்வொரு உயிர் இறைவனுக்கும் உள்ளான தொடர்பு நிகழும் என்பதை இந்த பாடலுடைய மைய கருத்தாக அமைத்து நமக்கு சுவாமி சொல்லியிருக்கிறார். முருகாசரணம். அடுத்த பாடல் 4வது பாடல். முருகாசரணம். வளைபட்ட கைமாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டழிய தகுமோ தகுமோ? வளைபட்ட கைமாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டழிய தகுமோ தகுமோ? கிளைப்பட்டெழு சூரமும் கிரியும் தொலைப்பட்டுருவ தொடுவேலவனே. கிளைப்பட்டெழு உரமும் கிரியும் தொலைப்பட்டுருவ தொடுவேலவனே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த 4வது பாடலிலே சுற்றத்தார் சூழ போருக்கு வந்த சூரபதுவன் அவனுடைய மார்பினையும் 7 மலைகளையும் தொலைத்து ஊடுருவி செல்லும்படியாக ஏவிய வேலாயுதத்தை உடையவன், வலையில் அணிந்த கைகளை உடைய மனைவி மக்கள் எனப்படுகின்ற பந்தத்தில் அடியேன் அகப்பட்டு அழிந்து போவது தக்கதாக இருக்காது என்றபடி சுவாமி இந்த பாடலை சொல்றார். ரொம்ப எளிமையான பொருள் தான். கிளைபட்டல அப்படின்னா சுற்றத்தினரோடு போருக்கு எழுந்த சூர் உரமும் சூரபத்மனின் மார்பையும், கிரியும் என்றால் கிரவுஞ்ச மலை, தொலைப்பட்டு உருவ தொலைத்து ஊடுருவி போகும்படி தொடு வேளவனே, தொடுத்த வேலாயுதத்தை உடையவனே, தன்னோட சொந்தக்காரனோடு போருக்கு வந்த சூரன் மார்பையும் கிரவுஞ்ச மலையையும் தொலைத்து ஊடுருவி போகும்படியாக வேலாயுதத்தை விடுத்த வேளவனே, வளைபட்ட கை மாதொடு மக்கள் என்னும் தலைபட்டழிய தகுமோ தகுமோன்னு கேட்கிறார். வளையலை அணிந்த கைகளை உடைய மனைவியுடன் மக்கள் என்றால் பிறர், உற்றார் உறவினர், ஏத்துவிடுகாரை, சொந்தக்காரை, சித்தப்பே, மச்சன், இப்படி பிற உறவினர்களுடன் அடியேன் கட்டுண்டு அழிவது முறையோ முறையோ? இதெல்லாம் முறை இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். முருகா, என்னை நீ காப்பாற்றுவதற்கு கடமைப்பட்டவனாக இருக்கிறாய் என்றால் நான் இப்படி தவிக்கிறேன்ப்பா, இது சரியா? சொந்தக்காரன் மாட்டிக்கொண்டு அவனுங்களிடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையினால நான் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆக என்னை காப்பதற்காக நீ வர வேண்டும். நான் அப்படி இருக்கிறேனே, தகுமோ தகுமோன்னு அதான் சுவாமி 2 தடவை கேட்கிறார். அவருக்கு இந்த உலகத்து மேல, அவர் மனைவி மக்கள் மேல அவருக்கு நாட்டம் இல்லை. சுவாமிக்கு இருந்த நாட்டம் எல்லாம் முருகப்பெருமான் மீது, அவனுடைய வேலாயுதத்தின் மீது தான். அப்ப முருகப்பெருமான் எல்லாவற்றையும் ரட்சித்து காக்கக்கூடிய பரம்பொருள் தான். இந்த பிரமனால வந்த சொந்தம் தெரிஞ்சுக்கிறணும்.
பெரமனால வந்த சொந்தம் நமக்கு வினையை கொடுக்கும். பரமனால வந்த சொந்தம் நமக்கு வினையை கெடுக்கும். இந்த வகுப்புல இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் பரமனால சிவபெருமானால இணைந்த சொந்தம், முருகப்பெருமானால இணைந்த சொந்தம். ஆக இங்க முருகப்பெருமானால இணைந்த சொந்தம். இப்ப 200 பேர் நம்ம இருக்கோம். நம்ம எல்லாம் என்ன பேசுறோம்? சிவகதையை பேசுறோம், முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேசுறோம். ஆனா ப பிரமனால வந்த சொந்தம் என்ன பேசும்? அவ கதையை பேசும். அவன் அப்படிடா, அவ வீட்டுல அப்படிடி, இவன் வீட்டுல இப்படி, அவ அவ்வளவு நகை வச்சிருக்கா. இது பிரமனால வந்த சொந்தங்கள் பேசக்கூடியவை. இந்த பிரமனால வந்த சொந்தங்கள் பேசுவதையெல்லாம் நாம் கேட்டா நமக்கு வினை அதிகரிக்கும், நமக்கு பிறவி உண்டாகும். ஆனா பரமனால படைக்கப்பட்ட சொந்தங்கள் பரமனுடைய புகழை பேசும் பொழுது, அவனுடைய பெருமையை பாடும் பொழுது நமக்கு திருவருள் கிட்டும், பிறவி இருக்காது. அதைத்தான் சுவாமி இங்கே சொல்றார். நான் மனைவி மக்கள் உறவு சுற்றம் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமான்னு கேட்கிறார். இவங்க இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன். தலைனா கட்டு, தடை, பாசம்னு பல பொருள் சொல்றாங்க. தலைன்னு குறிப்பிடுறா. இது சைவ சித்தாந்தத்திலே மலம்னு சொல்லுவாங்க. நம்ம எதை மலம்னு சொல்றோம்னு தெரியும். கீழான பொருள் மலம். இந்த தலைன்றதுக்கு மலம்னு ஒரு பொருள் உண்டு. தலைனா கட்டு, பாசம், மலம், தடை, பல பொருள். இந்த கீழான பொருளாக இருக்கக்கூடிய இந்த பிரமனாலே வந்த சொந்தத்தோடு சேர்ந்து இருந்தோம்னா அது முறையாகுமா? அதான் 2 முறை சொன்னார். தகுமோ தகுமோ, முறையாகுமா சுவாமி? நான் இவர்களோட இருக்கிறது இது முறையல்ல. அப்ப எது முறை? உன்னிடத்திலே சேர்வது, உன்னுடைய திருவருளை விரும்பி உன்னோடு இருப்பதுதான் முறை என்று இந்த பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் பதிவு பண்ணுகின்றார். அடுத்த பாடல் ரொம்ப சிறப்பான கருத்தை எல்லாம் சொல்றார். முருகாசரணம் 5வது பாடல். முருகன் சரணம். மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே. மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே. அகமாடை மடந்தையர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. அகமாடை மடந்தையர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. முருகசரணம். முருகாசரணம். மகமாயை என்பது வல்லமை மிக்க பெரிய மாயை எல்லாம் களைந்திட வல்ல, நீக்க வல்லவராகிய பிரான் என்றால் உயிர்களை விட்டு பிரியாதவனாகிய முருகப்பெருமான். முகமாறு தன் வாயினால் வழிகளை உபதேசித்த, மொழிந்து தந்தருளிய போதிலும் அகம்னா வீடு, மாடுனா பொன் செல்வம், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த மாடை வேற ஏதோ மாடோட ஒருத்தன் பேசலாம். அப்படி யாரும் நினைச்சிடாதீங்க. இங்கே சொல்லக்கூடிய மாடுக்கு பொன் செல்வம் என்று பொருள். மடந்தையர் என்று, மாதர் என்று இவைகளை சதா நினைந்து அயரும் என்றால் சோர்வடையச் செய்கின்ற சகமாயை உள் நின்று தயங்குவது ஒளிந்திலனே. உலக மாயைக்குள் கிடந்து கலங்குவதை நான் விடவில்லை. மகமாயை என்பது சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்ற 3 பெரிய மாயைகள் நமக்கு சித்தாந்தம் சொல்லப்படுகிறது. மாமாயை என்று இதனை சொல்லுவார்கள். சுத்த மாயை என்பது சுத்த தத்துவமாக நமக்கு சொல்லப்படும். அசுத்த மாயை என்பது வித்யா தத்துவமாக சொல்லப்படும். இந்த பிரகிருதி மாயை நாம் இருக்கக்கூடிய மாயை. இந்த மாயை என்பது பிரமனால் காரியப்படுத்தப்பட்டது. ஒரு மூலப்பொருள், ஒரு ஸ்தூலப்பொருள், கண்ணுக்கு புலனாகாத பொருள். ஆக மாயை என்ற ஒரு பொருளை காரியமாக்கி பிரமன் தனு, கரண, புவன, போகம் என்ற 4 பொருள்களை படைக்கிறான். தனு என்பது, புவனம் என்பது, போகம் என்பது, கரணம் என்பது. இந்த 4 விஷயங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். புவனம்னா தெரியும் இந்த உலகம். போகம்னா தெரியும் இந்த உலகத்தில இருந்து பெறக்கூடிய
இன்பங்கள். தனு அப்படின்னா உடல். கரணம் என்பதுனா கருவிகள். நம் உடலிலே இருக்கக்கூடிய கை, கால், வாய், மூக்கு, கண், செவி அந்த பொருள் கிடையாது. அந்த உறுப்புக்கு தத்துவமாக இருந்து செயல்படக்கூடிய கருவிகள். அது தூள வடிவில் இருக்கும். அது கண்ணுக்கு புலனாகாது. கையினா இந்த கை இல்ல. இந்த கைக்கு ஆதாரமாக கொண்டு கையினுடைய தொழில் என்ன? கொடுத்தல், வாங்குதல். இந்த கொடுத்தல், வாங்குதல் செயல்களை செய்யக்கூடிய ஆற்றலுக்கு அங்கே கையின்னு பேர். இதுக்கு கையின்னு பேர் இல்லைங்க. இப்ப குழப்பமா தான் இருக்கும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கைக்கு கையின்னு பேர் இல்லை. இந்த கையினை இடமாக கொண்டு இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு கையின்னு பேர். இதனுடைய தொழில் என்ன? கொடுத்தல், வாங்குதல். கொடுக்கல், வாங்கல், உணவு உண்ணல், இறைவனை வழிபடுதல். இதுதான் இந்த கையினுடைய பயன். இப்படி மாயையின் மூலமாக, இந்த பிரகிருதி மாயையின் மூலமாக, இந்த உலகம் பிரகிருதி மாயையால் பரமனால் காரியப்படுத்தப்பட்டது. பிரமனாலே அவன் இந்த மாயையிலிருந்து காரியப்படுத்தி இந்த உலகை படைத்து இந்த உலகிலே உயிர்கள் வாழ்வதற்கு, உயிர்கள் வினையை கழிப்பதற்காக தனு அமைக்கிறான். தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் அந்த உடலிலே இருக்கக்கூடிய கருவிகள், புவனம் என்றால் அந்த உயிர்கள் வாழ்வதற்கான பூமி. இந்த பூமி போகம் என்றால் அந்த உயிர்கள் வாழக்கூடிய காலத்திலே அனுபவிக்கக்கூடிய இன்பப் பொருள்கள். இப்படி மகமாயையான பெரிய உலகங்களை மாயையின் மூலமாக படைக்கப்பட்ட பெருமான் அதனை அழிக்க வல்லவராக முருகப்பெருமான் விளங்குகின்றான். ஏன்னா காத்தல், அழித்தல், ஆக்கல் ஆகிய தொழில்களை சிவபெருமான் செய்வார். முருகப்பெருமான் அவருக்கு நிகராக இருக்கக்கூடிய மூர்த்தியால் அவரும் இந்த மாயையை நீக்க வல்லவர் என்று சொல்லுகின்றார். ஆக இதனையெல்லாம் இந்த உலகம் ஒரு காலத்திலே தோற்றுவிக்கப்பட்டது. தோன்றிய எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு அழிவு உண்டு. இந்த உலகம் என்னைக்கு இப்படியே இருக்குமானா இருக்காது. அதனாலதான் அருணகிரிநாதர் சொன்னார், மாமாயை களைந்திட வல்லபிரான். மாமாயை, மகமாயை, பெரிய மாயையாக இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலக பொருள்கள் இருக்கிறது. இவற்றை எல்லாம் நீக்க வல்லவராகிய பிரான் என்றார். பிரான் என்றால் இந்த உயிரை விட்டு பிரியாத பிரான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் முகம் 6, 2 பொருள் சொல்லலாம். அவனுக்கு 6 முகம். இன்னொன்னு, அவனுடைய வாயினால் 6 வாயினால் உபதேசங்களை செய்து அருளினான். மொழிந்ததும் அப்படின்னார். அருளிய போதில் முருகப்பெருமான் அருள் செய்த போது, அகம்னா வீடு, மாடுனா பொன் செல்வம், மடந்தையர் என்று அவனிடத்திலே அருளிய போது, வீடு, பொன்செல், மாதர் இவைகளை எல்லாம் சதா நினைந்து சோர்வடைகின்ற சகமாயை என்றால் உலக மாயைக்குள்ளே கிடந்து கலங்குவதை நான் விடவில்லையே என்று வேண்டுகின்றார். இந்த பாட்டிலே பெரும்பான்மையோர் கூறியிருக்கும் முறைகளை 2 வகையாக பிரித்து தான் நம்ம பார்க்கிறோம். முருகன் 6 முகங்களோடு வந்தருளி உபதேசம் செய்து உலக மாயைகளை நின்று தயங்குகிறானே என்றது ஒரு உரை உண்டு. முருகன் தன்னுடைய திருவாக்கால் சடாச்சரத்தை உபதேசம் செய்ததும் நான் தேரவில்லை என்ற மற்றொரு முறை உண்டு. இப்படி 2 வகை இருக்குல்ல. சாமி சொல்லியும் நான் கேட்கல, அது சுவாமி தான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கேட்கல. இப்படி மனிதன் இருப்பான். சொல் புத்தி இருக்காது, சுய புத்தி இருக்காது. அந்த நிலையில நான் இருக்கிறேன். 6 முகங்களோடு முருகப்பெருமான் உபதேசம் செய்து அருளியும், எடை இது உலக மாயேடா, இதுல இருக்கிறேன்னு நான் தயங்கவில்லைன்னு உரை சொல்றாங்க. இன்னொரு உரை, முருகப்பெருமான் தன்னுடைய திருவாக்கால சடாச்சரத்தை உபதேசம் பண்ணி அவனு சொல்லி கொடுத்துமே நான் கேட்கல, அந்த நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உபதேசம் செய்தவர் முருகப்பெருமான். அவருடைய பெருமைகளுக்கு எல்லையே இல்லை. அவர்தான் இந்த மகமாயை எல்லாம் அடக்கி ஒடுக்க வல்ல பெருமான். அவர் தன்னுடைய வாயினால் ஆன்மாக்கள் வழியாக 18 பொருள்களை நிர்மாணித்து உள்ளார். அந்த 18 வேதம் 4, சாஸ்திரங்கள் 6, புராணம் 8 ஆக இந்த 18ம் இந்த அஷ்டதச வித்தைகளையும் இறைவன் நமக்கு படைத்திருக்கின்றான். அவற்றை நாம் கடைபிடிக்காமல் பிரபஞ்ச மாயையின் சொரூபமான, பிரகிருதி மாயையின் சொரூபமான பொன், பெண், மண் என்ற மோக வலையில் சிக்கி தவிக்கின்றமே. நமக்கெல்லாம் அருள் செய்வதற்காகத்தான் இந்த பாட்டுல அருணை முனிவர் இயங்கி இறங்கி இறைவனிடத்திலே வேண்டுகின்றார். பாடலுடைய கருத்தாக இருப்பது என்னவென்றால், முருகப்பெருமானே, இந்த உலகத்தை துடைத்தளிக்கக்கூடிய பெருமைக்குரியவன். அவனை நினைத்து தொழுது துதித்து வீடு, பொன், மண் ஆகியவற்றை எல்லாம் உதறித்தள்ள வேண்டும். அப்படி உதறித்தள்ளாமல் இருந்தால் நாம் இந்த உலக பாசத்தில் இருந்து விடுபட்டு விடமாட்டோம். முருகப்பெருமானை நினைக்க மாட்டோம். மண்ணோடு மண்ணாமக்கி மீண்டும் பல விரவி எடுத்து இந்த உலகிலே நாய் மாறி பேய் பால கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நிறைய பட்டு நாம் இந்த உலகிலே
அலைக்கழிக்கப்படுவோம். ஆகியவற்றிலிருந்தான் விடுபட்டு நாம் என்றுமே இன்பமாக வாழ வேண்டும். என்றுமே இன்பமே துன்பமில்லை என்ற நிலையை நாம் அடைய வேண்டுமென்றால் சாமி சொன்னது போல வீடு மண் பொன் உறவினர் உற்றார் எல்லாவற்றையும் தொலைச்சிட்டு சுவாமி உபதேசம் பண்ணிட்டான். உபதேச மந்திர பொருளாலை உனை நான் நினைந்தருள் பெறுவேனோன்னாரே. சிவமாலை தந்த சர்க்குருநாதான்னாரே. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே அருணகிரிநாதர் நமக்காக பாடுறாருல. அஹ் சிவமாலை தந்த சர்க்குருநாதனாகிய முருகப்பெருமானை நினைந்து தொழுது போற்றி அவனுடைய பெருமையை பாடினால் நமக்கு ஆறுமுகன் அருள் செய்வான் என்பதை பார்க்கலாம். 6வது பாடல். முருகப்பெருமான் அடியார்களை ஆட்கொள்ளக்கூடிய திறத்தினை சாமி அற்புதமாக காட்டுறார். அந்த பாடல் பாடுங்கம்மா. 6வது பாடல். முருகாசரணம். திணியான மனோசிலை மீதுனதாள் அணியார் அரவிந்தமரும் புமதோ. திணியான மனோசிலை மீதுனதாள் அணியார் அரவிந்தமரும் புமதோ. பணியாயன வள்ளிபதம் பணியும் தனியா அதிமோகதயாபரணே. பணியாயன வள்ளிபதம் பணியும் தனியாதி மோகதயாபரணே. முருகாசரணம். முருகாசரணம். எனக்கு இருக்கக்கூடிய வேலை என்ன என்று கேட்டு வள்ளியின் பாதம் பணியும் குறை மிகுந்து காதல் கொண்டவனே, மேலான கருணை உள்ளவனே, மிக கடினமான என் மனம், என்னுள்ளே இருக்கக்கூடிய கல்லில் உனது திருவடியாகிய அழகிய தாமரை மலருமோ என்று கேட்கிறேன். ரொம்ப அற்புதமான பாட்டு. நம்ம இதை நுணுக்கமா பார்த்தோம்னா நமக்கு நல்லா விளங்கும். பணியா என எனக்கு இடும் கட்டளை எவை என வினவி வள்ளி பதம் பணியும் தனியா வள்ளி பிராட்டியின் திருவடியை விளங்குகின்ற தனியானா குன்றாத அதிமோக அப்படின்னா மிகுந்த காதல் கொண்ட தயாபரனே கருணை கடவுளேன்னு பொருள். குழந்தைகளுக்கெல்லாம் தயாபரன்னு பேர் வைங்க, நல்ல பேர். தயாபரனே. திணியானனா திணினா மிக கடுமையானன்னு பொருள். திணியான மனோ சிலை மீது உனதால் அணியார் அரவிந்தம் அது அரும்பும் அதே அப்படின்றார். முருகா, என்னுடைய மனமானது மிகவும் கடினமான மனக்கல்லிலே இருக்கிறது. இதிலே உனது திருவடியாகிய அழகு மிகுந்த தாமரை மலர்வது ஆச்சரியமே அப்படின்னு கேட்கிறார். ஆக என்ன சேவை வேண்டுமென்றால் முருகன் இடத்திலே கேட்க வள்ளி பிராட்டி திருவடிகளை வணங்கும் குன்றாத பெரும் காதலை உடைய கருணாமூர்த்தி ஆகிய முருகப்பெருமான் வலிய மணப்பாறை மீது மணப்பாறை மனது பாறை மணப்பாறை அல்ல மனது பாறை இந்த நெஞ்சு கல்லுன்னாரே முதப்பாட்டிலே நெஞ்ச கனகல்லுன்னால இந்த மரப்பாறையில உனது திருவடி தாமரை முளைக்குமா முளைக்காது என்று பலர் உரை கூறி இருக்கிறார்கள். ஆனால் இப்படி பாடல்களுக்கெல்லாம் முருகனின் கருணையை வியந்து பாடுவதாக நம்ம உரை செய்ய வேண்டும். பேற்றைத்தவம் சற்றுமில்லாத என்னுடைய பாறை போன்ற மனத்திலே உன்னுடைய கருணையினால் உனது திருவடி தாமரை ஒளி வீசுகிறதே. இப்படி ஒரு பெரிய அதிசயம் நடந்து விட்டது என்று பெரும் உவகையோடு அருணகிரிநாத சுவாமி இந்த பாடினார். அங்கேயே சொல்லிட்டாரே, கல்நார் உரித்த என் மன்னா அப்படின்னு பாடுறாரு வயலூர் திருப்புகள்ல. ஆக என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும்னு சொல்றாரே. ஆக அருணகிரிநாதர் பாடிய இந்த பாடலின் போது அவருடைய ஆன்மா பக்குவப்பட்டு இருந்தது. ஆக பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் தானே வழியே வந்து ஆட்கொள்ளு கூடிய திறத்தினை முருகப்பெருமானுடைய தனி கருணை என்று சொல்லி அடிகள் இந்த பாடலிலே சுட்டி காட்டுகின்றார். தாமரை மலர்வது ஆச்சரியம் என்றால் அது ஆச்சரியம் அல்ல. அந்த பிரபஞ்ச வாழ்க்கையிலே திணைப்புணத்திலே பக்தி எனும் பயிரை பாதுகாத்து வந்த பக்குவப்பட்ட ஆன்மாவின் நிலையை அறிந்து இங்கே தத்துவமா பாருங்க வள்ளியை. இந்த உலகம் என்பது பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திலே பக்தி என்பது திணைப்புணம். அந்த திணைப்புணத்தினை பக்குவமாக காத்து வந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவை அந்த ஆத்மா பக்குவமாக இருக்கிறதா? அந்த திணை பக்குவமாக இருக்கிறதா? திணையில இருக்கிற வள்ளியை பாருங்க, பக்குவமாக இருக்கிறாரா? ஆக தானே நேரில் வந்து ஜீவாத்மாவை தன்னோடு சேர்த்து கொண்டதுதான் வள்ளி திருமணத்துடைய நுண்பொருள். இந்த 2வது ஒரு பொருள் சொல்றேன். அவனுடைய தன்மையை ஜீவாத்மா ஆட்கொள்வதற்கு எந்த இழிதொழிலும் செய்கிறார்.
கல்லினாலும் வில்லினாலும் அடிபடுகிறான். காட்டகத்தில் வேடன், கடலில் வளைவானன், நாட்டில் பரிவாகன். சாக்கியன் கல்லால் அடிச்சான் அர்ஜுனன். ஆண்டீபத்தால அடிச்சான். கண்ணப்பன் கால் செருப்பால் அடிச்சான். இன்னும் அடி வாங்கினான். பக்தன் தன்னுடைய எச்சில் மாமிசத்தை சிவபெருமானுக்கு கொடுத்தான். பாண்டியன் எங்கூர் மதுரையில பிரம்பால அடிச்சான். இதெல்லாம் எதுக்காக? பக்தன் தன்னுடைய அன்பினை அங்கே வெளிப்படுத்த அதனை இறைவன் உவகையோடு ஏற்றுக்கொள்கிறான். அப்படி இருக்கையில் முருகப்பெருமான் வள்ளியின் பாதங்களை பணிவதில் ஆச்சரியமில்லை என்று நமக்கு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஐம்புலன்களையும் தனது 5 சகோதரர்களாக கொண்ட வள்ளி பிராட்டி தவத்திற்கு இணங்கிய கந்தக் கடவுள் தகுதியே இல்லாத என்னையும் ஆட்கொண்டானே, என்னே அவனின் பெருங்கருணை என்று பெருமிதமடைகிறார் நமது பரம குருநாதர் அருணகிரிநாத சுவாமிகள். தன்னை முருகப்பெருமான் அடியாராக ஏற்றுக்கொண்ட பெருமையை இங்கே வியந்து பாடுகிறார். அடுத்த பாடல் 7வது திருப்பாடல். முருகாசரணம். முருகாச்சரணம். கெடுவாய் மனநே கதி கேழ்கரவாய் திடுவாய் வடிவே இறைத்தாள் நினைவாய். கெடுவாய் மனநே கதி கேழ்கரவாதிடுவாய் வடிவே இறைத்தாள் நினைவாய். சுடுவாய் நெடுவேள் தன்னை தூள்படவே விடுவாய் வினையாவையுமே. சுடுவாய் நெடுவேள் தன்னை தூள்படவே விடுவாய் வினையாவையுமே. முருகாசரணம். இந்த பாட்டு அருணகிரிநாத சுவாமி என்ன சொல்றாருன்னா, ஈகையும் தியானமும் நம்மை காக்கும். இதுதான் பாட்டினுடைய கருத்து. ஈகை, தியானம் இவைதான் நம்மை காக்கக்கூடியது. ஈகை என்பது பிறருக்கு கொடுத்தல். தியானம் என்பது யோக நிட்டையோடு இறைவனை வழிபாடு செய்தல். இந்த ஔவையார் பாட்டு ஒன்று வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி நாளும் மனப்பழக்கம், ஒத்த நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக் குணம். இதுல முதல் 2 தான் நம்ம படிச்சிருப்போம். பின்னால உள்ளதெல்லாம் நமக்கு தெரியாம ஆக்கியிருப்பானுங்க. நட்பும் தயையும் கொடையும் பிறவிக் குணம். ஒருவனோடு கொள்ளக்கூடிய நட்பும், தயை என்றால் ஈகை, உதவி, கொடை இவையெல்லாம் அதிலே சேர்ந்துடும். நட்பும் தயையும், பிறருக்கு இறங்குதல். பெண்ணென்றால் பேயும் இறங்கும்னு பழமொழி. இப்ப நம்ம அதெல்லாம் வச்சு பேச முடியுமா? அந்த அளவுக்கு நாடு நாசமா போயிருக்கு. ஆக நட்பும் தயையும், பிறருக்கு ஈகை கொடுப்பது, உதவுவது, பிறருக்கு கொடையளிப்பது, இது 3ம் பிறவியிலே ஒருவனுக்கு வந்திருக்க வேண்டும். வேண்ட அளவு பணம் வச்சிருப்பான், அவனுக்கு கொடுக்கக்கூடிய மனம் இருக்காது. கொடுக்கணும்னு நினைச்சிருப்பான், அவனிடத்துல எதுவும் இருக்காது. இப்படி மனநிலையிலே பலர் இருப்பார்கள். ஈகையும் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய காசினுடைய பயன் என்னன்னு தெரியுமாங்க? செல்வத்தின் பயன் ஈதல் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. செல்வத்தின் பயனே ஈதல் கண்டாய். அடுத்தவர்களுக்கு கொடுப்பதுதான் அதனுடைய சிறப்பு. இன்று நம்முடையது, அது நாளை மற்றவருடையது என்று கீதையிலே கண்ணன் சொல்லுகிறான். இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது இறைவன் திருவருளோட. சார், நான் வேலை பார்த்தே நான் சம்பாரிச்சேன். வேலைக்கு போயிலே அடிபட்டுனா நீ எப்படி சம்பாதிக்க முடியும்? ஆக நம்மளை பத்திரமா வீட்டுல இருந்து ஆண்டவன் கோயில் வேலைக்கு எடுத்துட்டு போறான். திருப்பி நம்மளை பத்திரமா வீட்டுல வந்து சுவாமி தான் சேர்க்கிறார். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் சுவாமி பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம என்ன பேசுறோம்னு முதற்கொண்டு பொழுதுபோக்கி புறம் கணிப்பாரை எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனாரே. கும்பகோணம் பக்கத்துல இன்னம்பூர்னு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல சிவபெருமானுக்கு எழுத்தறிநாதர்னு பேர். பெரிய பெருமான், யானை வழிபட்ட தலம். பெரிய பெருமான் இன்னம்பர் எழுத்தறிநாதர். அங்க போய் சுவாமியை பார்த்து வழிபாடு பண்ணுங்க. படிப்பு அற்புதமா வரும். அந்த சுவாமி பண்ணுவாராம். பொழுதுபோக்கி புறம் கணிப்பாரை எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனாரை. யாரெல்லாம் என்ன வேலை பார்க்கறான், யாரெல்லாம் எப்படி பண்றான், பரமசிவனிடத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அவன் நம்ம எல்லாரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பண்றது நம்ம தவிர வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆக ஈசன் போட்ட கணக்கு வேற. புறம் கணிப்பாரை எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனாரே என்று திருநாக்கர சுவாமியில் தேவாரத்துல பதிவு பண்றார். யார் என்னென்ன பண்றானோ சுவாமி எல்லாத்தையும் எழுதிக்கிடுவார். ஆக இந்த பாட்டுல
அருமையாக சொல்றார் அருணகிரிநாத சுவாமி. மனமே, ஏய் மனமே, மனநே என்றத இங்க மனமேன்னு வச்சுக்கிறணும். மனநே மனமே கெடுவாய், நீ வீணாக கெட்டு ஒழிகின்றாய். கதிகேள், கதினா உய்யும் வழி. நீ உய்யும் வழியை, நீ தப்பிக்கக்கூடிய வழியை நான் கூறுகிறேன், கேட்பாயா? கரவாது இடுவாய், இறப்பவர்களுக்கு ஒழிக்காமல் தானம் செய்வாய். யாராவது வந்து யாசம் கேக்குறாங்க, இருக்கு, கொடுக்க விருப்பம் இல்ல, இல்லைன்னு சொல்லிடுங்க. அவங்கள தகாத வார்த்தைகள்ல திட்டாதீங்க. கை கால்லாம் நல்லா இருக்கு, போய் சம்பாதிக்க வேண்டியதானே. அவன் உன்னிடத்துல என்ன கேட்டானோ அதுக்கு தான் நீ பதில் சொல்லணும். சம்பாரி சாப்பிடுன்னு சொல்றதுக்குலாம் உனக்கு தகுதி இல்லை அந்த இடத்துல. இப்ப நான் என்னிடத்துல ஒருத்தர் வந்து பொருள் கேட்குறாங்கன்னா, இருந்தா குடுப்பேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். நீ போய் சம்பாரின்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்ல. ஆக இத நான் கூடுதலாக சொல்றேன். இங்க சுவாமி நல்லா கேட்கிறாரு. ஒழிக்காமல் குடு அப்படின்றார். பிறர் உன்னை யாராவது உம்மிடத்தில் ஏதேனும் இறப்பவர்களாக இரவலர்களாக வந்தால் ஒழிக்காமல் கொடு. அப்படி கொடுத்து வேலாயுதக் கடவுளின் திருவடியை தியானிப்பாய். இப்படி செய்வதனால் நீண்ட பிறவியாகிய துன்பத்தை பொடியாக்கி ஞானாக்கினியால் சுட்டரிப்பாய். விடுவாய் விடுவாய் வினையாவையுமே, வினைகள் யாவையும் விட்டு விடுவாய். ரொம்ப எளிமையான கருத்து. மனமே, தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். கதிகேள், கரவது, நீ கேளு. உன்னிடத்துல யாராவது வந்து யாசகம் கேட்டா அவங்களுக்கு கொடுத்துரு. ஒழிக்காமல் கொடுத்துரு. கொடுத்துட்டு வடிவேலை நினை. வடிவேல் இறைதாள் நினைவாய். முருகா, உன்னுடைய திருவருளால் என்னால் இயன்றதை நான் இன்னைக்கு இவருக்கு கொடுத்திருக்கிறேன்னு நீ நினைச்சேன்னா என்ன ஆகும் தெரியுமா? உன்னுடைய நீண்ட பிறவி துன்பம் முருகப்பெருமானுடைய திருக்கை வேலினால் பொடி பொடியாக மாற்றி சுட்டரிக்கப்படும். உன்னுடைய வினைகள் முழுவதும் விடுபடும். அதுதான் வடிவேல் இறைதாள் நினைவாய், சுடுவாய் நடுவேதனை தூள் படவே, விடுவாய் விடுவாய் வினையாவையுமே என்று சொல்லுகிறார். கெட்டு போகின்ற மனமே, நீ உய்யும் வகையை நான் சொல்லுகின்றேன். ஒழிக்காமல் தியானம் செய். முருகக் கடவுளின் திருவடியை தியானி. நீண்ட துன்பங்கள் எல்லாம் தொலையுமாறு எல்லா வினைகளையும் சுட்டரிப்பார் முருகப்பெருமான். வடமொழி சாஸ்திரங்களிலே பந்தத்தினை அகற்றும், அதனை அகற்றக்கூடிய வழிகளை எல்லாம் சுரலோகம் என்பார்கள். அந்த வகையிலே அருணகிரிநாதர் சமர சுலோகம்தான் இந்த அனுபூதி பாடலிலே சொல்லுகின்றார். மாணிக்கவாசக சுவாமி அருமையா சொல்லுவார். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு வாழ்கின்றாய் ஆளாமே, காப்பானை ஏத்தாலும் ஏத்தாதே, சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்லுகின்றேன் பலகாலம், வீழ்கின்றாய் நீ அவள கடையாய வெள்ளத்தேன்னு அருணகிரிநாத சுவாமிகள் மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்லுகின்றார். வல்வினை பற்று ஆளாமே காப்பான் சொல்லுகின்றேன், வினையாவையும் வடிவேலாகிய இறைவன் காப்பான். இப்படி பல உதாரணம் சொல்லிக்கொண்டே போல. அதெல்லாம் முக்கியமான பாட்டு. இன்னொன்னு, தானம் செய்யும் போது அகங்காரம் வராமல் இருக்க முருகப்பெருமானை தியானிக்க வேண்டும். அது முக்கியமானது. விடுவாய் விடுவாய் வினையாவையுமே, இந்த வினைகள் எல்லாம் விடுபடுவதற்கு நம்ம தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணும்போது அகங்காரத்தோட பண்ணிடக்கூடாது. கையில் கதிர்வடி வேலனை வாழ்த்தி வறியவர்களுக்கு நெய்யில் பிளவா வேணும் பகர்மின் என்று கந்தளங்கார 18வது பாடலிலே சுவாமி சொன்னுவதையும் நாம் கவனிக்க வேண்டும். இப்படி வினைகள் எல்லாம் நம்மளை விட்டு போவதனால் நெடுவேதனையாகிய பிறவி நோய் நம்மை விட்டு அகலும். கந்த கடவுளின் திருவடிகளை தியானிப்பதால் மனமானது ஒரு லயத்திலே அடையும். ஆலயம்னு பேரு. ஆனா பெரிய, லயம்னா லகிக்கக்கூடிய இடம். ஆனா ஆன்மா, லயம்னா லகிக்கக்கூடிய இடம். ஆன்மா லகிக்கக்கூடிய இடத்துக்கு ஆலயம்னு பேரு. அங்க ஆலய தூய்மை, ஆண்டவன் சேவை. நான் எல்லா வகுப்புலையும் பாடம் பேசுறதை தவிர்த்து இதை தான் பேசுவேன். ஏன்னா கோயில் நிலைமை இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலையில நம்ம எல்லாம் வச்சிருக்கோம். கோயிலுக்கு சாமி கும்பிடுன்னு பேரில் சாப்பாடை கொண்டு போகிறோம். கடையில் பக்கோடா முதலியெல்லாம் வாங்கிட்டு போகிறோம், சாப்பிட்றோம், இலையை அங்கிட்டு வீசுகிறோம், கப்பை அங்கிட்டு எரியிறோம், பிளாஸ்டிக் பேப்பர் அங்கே போடுறோம். இப்படி கோயில் அசுத்தம் செய்தால் அடுத்த பிறவியில் வௌவாலாகவோ பெருச்சாளியாகவோ மற்ற பிற உயிரினங்களாகவோ இந்த ஆன்மா பிறந்து வருந்தும். சாஸ்திரம் சொல்லுது. கோயில் இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம். அங்கே பக்தர்கள் எல்லாம் எழுந்தருள் இருந்து அவனுடைய புகழ்களை பாடக்கூடிய இடம்.
அடியார்கள் வழிபாடு செய்யக்கூடிய இடம். அந்த இடத்தினை தூய்மையாக வைத்துக் கொள்வது ஒவ்வொரு இந்துவினுடைய, ஒவ்வொரு சைவ பெருமக்களினுடைய கடமை. நீங்க கோயில போய் கூட்டி பெருக்கிலாம் அல்ல வேணாம். குப்பை போடாம இருந்தீங்கனாலே போதும். வாசலாக இருந்தாலும், கோயிலுடைய தூண்களாக இருந்தாலும், குப்பை போடுறது, விபூதி போடுறது ஏங்க இணை இல்லாத செல்வங்க. பூதினா செல்வம், விபூதினா ஈடு இணை இல்லாத செல்வம். வாங்கி கவர்ல வைக்கிறா பெட்டர். தூக்கி செவத்துல கொட்டுறீங்க. சிலர் பேக்ல போடுறீங்க, சிலர் கீழே போடுறீங்க, சிலர் உதாசீனப்படுத்துறீங்க. பண்ணவே கூடாது. ஆனை இணையது நீரு, கவினை தருவது நீரு, பேணி அணிபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, மானம் தருவது நீரு, மதியை தருவது நீரு, ஓதத் தருவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத வயல் புனல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. திருநீரை உதாசீனம் செய்தால் சிவபெருமானை உதாசீனம் செய்ததற்கு சமம். மேன்மை உடையது நீரு, முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, பேச இனியது நீரு, பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு, அந்தமது ஆவது நீரு, தேசம் புகழ்வது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. திருநீற்றை நாம் நாள்தோறும் அணிந்து போற்றி பரவ வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் திருநீர் அணிவிக்க வேண்டும். திருநீற்று பதிகம் பாட வேண்டும். திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். சைவனாக பிறந்து இந்துவாக பிறந்த அனைவரும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்த பெருமக்கள் ஞாயிற்றுக்கிழமை தொழுகைக்கு அவங்க தேவாலயத்துக்கு போறதை நிறுத்துறாங்களா? இஸ்லாமிய பெருமக்கள் அவர்களுடைய வழிபாடுகள், அவருடைய சடங்குகள், அவருடைய உடைகள், அதனை தரித்துக் கொள்வதற்கு எங்கே வெட்கப்படுறாங்களா? நம்ம ஏன் வெட்கப்படுறோம்? இந்து சமயம் சனாதனத்தை பற்றி இன்று பிறகு ஒருவன் எல்லாம் பேசுகின்றான் என்றால் அதற்கு காரணம் நம்ம தான் முட்டாளாக இருந்து கொண்டு நம்முடைய சமயத்தை அழிவின் பாதைகளை செலுத்துகிறோம். இது நம்ம பண்பாடு, இது நம்ம மரபு, இது நம்ம தாத்தா பாட்டிகள் எல்லாம் கடைபிடித்து வந்த முறை. இந்த தமிழானது நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் இதற்கு காரணம் திருஞான சம்பந்தர் தான். நான் அன்னைக்கே சொன்னேன், சமண சமயம் இந்த தமிழகம் முழுவதும் சூழ்ந்திருந்தது. பாலி மொழி தான் பேசுவாங்க. அவங்கள் பழக்க வழக்கம், ஆடை எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ட்ரெஸ் போட மாட்டாங்க. திகம்பரர்கள்னு பேர், திக்கையே ஆடையாக கொண்டவர்கள்னு பேர். படிச்சிருப்பீங்க பள்ளி கல்லூரிகள்ல. சமணர்கள் தீர்த்தங்கரர்கள்னு வாங்களே, அவங்கெல்லாம் திக்கையே ஆடையாக கொண்டவர்கள். அவங்க பிடிக்குள்ள நம்ம நாடு இருந்துச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி என்ன ஆட்சி? அதை விட கொடுமையான ஆட்சி சமண பௌத்தர்களுடைய ஆட்சி. ஆடை அணியக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, இசை கேட்கக்கூடாது, தலையில மயிர் இருக்கக்கூடாது, விளக்கரிக்க கூடாது. இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகள் கொண்ட சமயங்க. இன்னும் சொல்றேன், பெண்களுக்கு முத்தி கிடையாது. பெண்கள் எதுக்கு? ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு. அந்த சமயத்தினுடைய கோட்பாடு, பெண்களுக்கு முத்தி கிடையாது. அப்ப அவங்களுக்கு எப்படி சார் மறுபடியும் அவன் பிறந்து ஆம்பளையா பிறந்தா முத்தி? இப்படி கொடுமையாக இருந்த நிலையிலே முருகப்பெருமான் சைவமும் தமிழும் தலை தோங்குவதற்காக சீர்காழியிலே திருஞான சம்பந்தராக அவதாரம் செய்து சைவ சமயத்தை ஸ்தாபிதம் செய்து இத்தனை திருக்கோயில்களிலே பாடி அந்த பாடல்களை கொடுத்து நான் அனுபவித்த இன்பத்தை நீ அனுபவி என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம யாராவது பண்றோமா? 15ஆம் நூற்றாண்டுல சமயங்களுக்கெல்லாம் சண்டை. சைவ வைணவன் அடிச்சுக்கிறான், வைணவன் சைவத்தை அடிச்சுக்கிறான், அவனுக்குள்ள தென்கல வடகள்னு அடிச்சுக்கிறான். அந்த நிலையில அருணகிரிநாத சுவாமி தோன்ற அருசமய சாத்திர பொருளோனே என்று முருகப்பெருமானை பாடுற. அது யாராவது திருப்புகழ் படிக்கிறோமா? இதுதான் நம்ம சமயத்தினுடைய அழிவிற்கு காரணமாக நாம் கருதுகின்றோம். சனாதனம் காக்கப்பட வேண்டும், சனாதனம் போற்றப்பட வேண்டும். சனாதன நெறி நின்று நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். கோயிலுக்கு போகணும், கோயிலை சுத்தம் செய்யணும். நம்மால் முடிஞ்ச அளவுக்கு இறைவனுக்கு பூவும் நீரும் கொடுத்து வழிபாடு செய்யணும். அப்படிலாம் பண்ணோம்னா இந்த உடலில இருந்து உயிர் போகும்போது நல்லா கேளுங்க, இப்போ இருக்கும், பணம் இருக்கும், சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், சொந்தம் இருக்கும், இப்போ ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் யமன் நம்ம இடத்துல வருவான். நம்ம உயிரை கொண்டு போக அவன் நினைப்பான். அவன் வரும்போது இந்த உயிர் எப்படி பட்டு போகும் தெரியுமா? ஒவ்வொருத்தவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, வருஷ கணக்கில் கிடப்பாங்க. பாயில கிடப்பான் வருஷ கணக்கில், ஆஸ்பத்திரியில் வருஷ கணக்கில் கிடப்பான். அவனும் சிரமப்பட்டு அடுத்தவனையும் சிரமப்படுத்திக்கிட்டு நிம்மதி இல்லாமல் இப்படி ஒரு மரணம் யாருக்கும் வரக்கூடாது. மரணம் எப்படி தெரியுமா வரணும்?
கூட்டுல இருந்து எப்படி ஒரு குருவி பறந்து போகும், ஒரு கூட்டுல ஒரு குருவி வாழும். சில குறிப்பிட்ட காலத்துல வாழ்ந்து அதனுடைய இணையோட சேர்ந்து முட்டைகள்ல இருந்து குஞ்சு பொரித்து அது அந்த கூட்டை விட்டு எப்படி பறந்து செல்கிறதோ அதுபோல இந்த உடலிலே இருந்து உயிர் பிரிஞ்சு போகணும். இதுதான் எல்லாருக்குமான வேண்டுதல். நம்ம கடந்து கஷ்டப்பட்டு பிறரையும் கஷ்டப்படுத்தக்கூடிய சாவு, அந்த பிரிவு நமக்கு ஏற்படக்கூடாதென்றால் ஆலயத்தை வழிபாடு செய்ய வேண்டும். கோயிலுக்கு நீரும் பூவும் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அது நம்ம கையால கட்டி இறைவனுக்கு பூ கொடுத்தா மேலும் ஒரு சிறப்பு. இப்படி கோயில் வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த கோயில் வழிபாட்டுக்கு போகும்பொழுது அந்த தலத்துக்கான திருப்புகழையும் தேவாரத்தையும் பாடுவது கூடுதல் சிறப்பு. இதெல்லாம் முக்கியமாக எல்லா அன்பர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். நம்ம என்ன வேணாலும் கத்துக்கிறோம். ஆனா முக்கியமா பேசிக்கா நம்ம கத்துக்கிறக்கூடியது திருக்கோயில் வழிபாடு. திருக்கோயில் வழிபாட்டுக்கு உண்டான முறைமைகள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம இறைவனை வழிபாடு பண்ண வேண்டும். முடி முடிந்த அளவு கோயில்ல குப்பை போடுறத தவிங்க. கூட்டம் கூட்டமாக போய் வழிபாடு செய்யும் போது பொதுமக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலுமின்றி வழிபாடு பண்ணுங்க. நான் திருவண்ணாமலையில அண்மையில ஒரு காணொளி பார்த்தேன். அதுல ஒரு அம்மா அங்க சண்டை போடுது, இன்னொருத்தவங்களை அடிக்குது. எந்த பயனுமே இல்லை. நீ கோயிலுக்கு போய் பகவானை பார்க்குற இடத்துல அங்க ஒருத்தனோட சண்டை போட்டு நீ சாமி கும்பிட்டு உன்னைய அவன் ஏத்துக்கிறன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி கோயிலுக்கு பேருக்காக போகாதீங்க. ஏதோ ஒரு வேண்டுதல் நிகழ்த்தி வைப்பான் அருணாச்சலா என்று சாமியை நினைந்து வழிபாடு பண்ணுங்க. பேருக்குன்னு சாமி கும்பிடாதீங்க. அனைவரும் இன்றிலிருந்தாவது காலையிலே எழுந்து திருநீர் அணிந்து அருணகிரிநாதர் சுவாமி சொல்றாரு, ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும். அப்படி அடியார்களுடைய பெருமைகள் எல்லாம் பேச வல்லது. எல்லா பிணிகளையும் தீர்க்கக்கூடியது இந்த திருநீர். இந்த திருநீரை பூசி பரமனால வந்த சொந்தமாகிய நாம் எல்லாம் அந்த பரமன் மகனான முருகப்பெருமானுடைய புகழை பாடுவதாக இந்த வகுப்பினை நாம் தெரிந்து கொள்றோம். இன்னும் 2 3 பாடல் பார்க்கணும். அவன் அடுத்த பாடல் போயிடலாம். முருகாசரணம். அமரும் பதி கேளாகமாம் எனுமே பிமரம் கெடமை பொருள் பேசியவா. அமரும் பதி கேளாகமாம் எனுமே பிமரம் கெடமை பொருள் பேசியவா. குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே. குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே. சரணம். முருகாசரணம். இந்த பாடலிலே முருகனே எல்லாவற்றிற்கும் தலைவன், அந்த முருகனே மயக்க முதலியவை தீர்ப்பான் என்று நமது சுவாமிகள் விளக்குகின்றார். முருகனே இமய அரசனின் புதல்வி ஆகிய பார்வதி தேவியின் மகனே, போர் புரிந்த அசுரராகிய சூரர் முதலானவர்களை அழித்த பெருமாளே, நான் விரும்பும் ஊர், மனைவி, மக்கள் முதலிய உறவினர்களும் வசிக்கும் வீடு முதலியவை எல்லாம் இந்த மயக்க அறிவினால் ஒளியும்படி மெய்ப்பொருளை அடியேனுக்கு உபதேசித்தது வியப்பாக உள்ளது. எனவே நான் மேற்கண்டவற்றால் கலக்கமடைய மாட்டேன் என்பதா. முருகவேலிடம் உபதேசம் பெற்று ஊர், சுற்றம், வீடு என்னும் மயக்கம் நீங்கியதை இந்த பாடலிலே அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்றார். அப்படியே மாணிக்கவாசகர்கிட்ட போங்க. சாமி சொல்லுவார், அன்றே எந்தன் ஆவி உடைமை உயிரும் எல்லாம் குன்றே அணைய என ஆண்ட போதே கொண்டிலையே. சிவபெருமானே, நீ அன்னைக்கு என்னை திருப்பெருந்துறையில பார்த்த போதே எந்தன் உடல், என் உயிர், என்னுடைய ஆன்மா, என்னுடைய அனைத்தையும் நீயே கொண்டாய். அடுத்த பாட்டுல சொல்றார், இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். இந்த ஒரே வரிதான் அருணகிரிநாதர் சுவாமி சொன்ன அந்த பாட்டினுடைய கருத்து. ஒரே வரிதான். சிவபெருமான் திருவடிய மாணிக்கவாசகர் தலைமையில வைத்தார். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். என்ன வேணாலும் உள்ள வச்சுக்கலாங்க. துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி நாம் பூவள்ளி கொய்யாம். திருவாசகத்துக்கு என்ன பெருமைனா, நம்மெல்லாம்
விளையாட்டுக்கு கூட சாமியை கும்பிட மாட்டான். அவர் விளையாட்டிலே சாமியை தான் கும்பிட்டார். பெண்கள் விளையாடுற விளையாட்டு அம்மானை, திருவுந்தி, திரு தோல் நோக்கம், திரு தெல்லேனம், திரு பூவல்லி, திரு பொற்சுன்னம், இப்படித்தான் சுவாமியுடைய திருவாசக நூல் அமைப்பு இருக்கும். நாட்டுப்புற கூறுகள் கலந்து தலைவன் காதலிக்கக்கூடிய விதமாக, சிவபெருமானை காதலிக்கக்கூடிய விதமாக அவர் பாடி அழுது அடியடைந்த பெருமைக்குரியவராக இருந்தமையால் அவரை அப்படி சொல்லுகிறார்கள். இந்த பாடல் ரொம்ப எளிமையான பாடல். முருகப்பெருமானே, மலையரசனின் மகளான பார்வதியின் புதல்வனே, போருக்கு வந்த அசுரர்களை எல்லாம் அழித்தவனே, அமரும்பதி கேள் அகமாம் இப்பிரமம் கெட மெய்ப்பொருள் பேசியவா. நான் பிறந்த ஊர் அமரும்பதினா நான் பிறந்த ஊர், கேள் என்றால் உறவினர்கள், அகமாம் என்றால் நான் தான் எனப்படும். ஆக இப்பிரமம் கெட என்றால் இந்த மயக்கறிவு பிரம்மை எல்லாம் கெட்டொழிய, மெய்ப்பொருள் பேசியவா, மெய்ப்பொருள் பேசியது ஆச்சரியமே என்று என்று அருணகிரிநாதர் சுவாமி குறிப்பிடுகின்றார். 6வது பாட்டிற்கு இந்த பாட்டிற்கும் தொடர்புண்டு. நாம் உய்வதற்காக முருகப்பெருமான் 18 சாத்திரங்களை அருளியிருக்கிறான் என்று நம்ம முன்னே சொல்லியிருந்தோம். அவன் குருநாதராக எழுந்தருளி வந்து உபதேசம் செய்து ஜெகமாகை எல்லாம் அகன்று போனதை இங்கே கூறுகிறார். தாம் வசிக்கக்கூடிய ஊர், சுற்றம், சரீரம், இல்லம் என்ற பிரமையெல்லாம் ஒழிய மெய்ப்பொருளை உபதேசித்த ஆச்சரியத்தை என் சொல்வேன் என்கிறார். உபதேசம் செய்த குருநாதரே, என்றும் இளையவரே, அழிவில்லாதவரே, ஊர், உற்றார், சரீரம் போன்றவையெல்லாம் நிலையானவை அல்ல. ஆக நிலையானதாக இருப்பவர் முருகப்பெருமானை என்ற பொருளை உணர்ந்து குமரன் என்ற வார்த்தையை எப்பொழுதும் நினைத்தவனாக இருக்கின்றேன். அருவப்பொருளாகவும் உருவப்பொருளாகவும் உபதேச பொருளாகவும் செய்ய முடியாத பார்வதி தேவியின் மைந்தனே என்கின்றார். முருகப்பெருமானுடைய பெருமைக்கு எல்லையே இல்லை. இந்த பெருமான் தான் எல்லாமுமாக எனக்கு இருந்து அருள் செய்கின்றான். அவன் பார்வதி தேவியினுடைய குமரன். கிரினா மலை, ராஜன்னா அரசன், குமாரினா பார்வதி, மகன்னா புத்திரன். வேற எதுவும் சொல்லலாம். சமரம்னா போர், நாசகன்னா அங்கே அழித்தவன். சூரனை போருக்கு வந்த சூரன் முதலியோரை அழித்தவன் முருகப்பெருமான். மலையரசன் பார்வதி தேவியின் மகன். அவன் போருக்கு வந்த சூரர் முதலியவற்றை எல்லாம் அழித்தவன். அவனுடைய திருவருள் பெற்றது நான், என் பிறந்த ஊர், என் உறவினர், மயக்கம், பிரம்மை அவ்வளவு அழிஞ்சு போச்சு. இது ஆச்சரியமே, முருகப்பெருமான் எனக்கு அருள் பண்ணிட்டான் அப்படின்னு சிறப்பாக சுவாமி பாடுகின்றார். ஒளியும்படி மெய்ப்பொருளை அடியேனுக்கு அவன் உபதேசித்தது வியப்பாக இருக்கிறது. எனவே மேற்கண்டவற்றால் நான் கலக்கம் அடைய மாட்டேன் என்று தெரிந்த நிலையிலே சுவாமி இங்கே குறிப்பிடுகின்றார். முருகவேலிடத்திலே உபதேசம் பெற்றதால் ஊர், உறவினர், சுற்றம், வீடு என்னும் மயக்கத்தினை நான் விட்டேன் என்று இந்த பாடலிலே சொல்லுகின்றார். அகம் என்றால் வீடு. ஒவ்வொரு பொருளுக்குமே நல்ல நல்ல சொற்கள் எல்லாம் இங்கே பொருளுக்கு வேறு பொருளுக்கு வரும். அகம் என்றால் வீடு. நான் எனும் தன்முனைப்பு என்று கொள்ளாமல் இந்த முருகப்பெருமானுடைய திருவருளை நினைத்து வணங்கினால் அவனுடைய உபதேசம் பெற்று நாம் நல்ல வண்ணம் வாழலாம் என்பது பாட்டினுடைய கருத்து. முருகாசரணம். அடுத்த பாடல். சரணம். மட்டூர் குழல் மங்கையர் மையல் வளை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல் சயில தெரியும் நிட்டூர நிராகுல நேர்பயனே. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வளை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் டூடரவேல் சயில தெரியும் நிட்டூர நிராகுல நேர்பயனே. முருகாசரணம். முருகாசரணம். பாட்டுக்கான பொருள்: பிரபஞ்ச மலையின் மீது தடையேதுமின்றி அதன் நடுவில் எங்கும் ஊடுருவி செல்லும்படி வேற்படையை ஏவிய கடுமை வாய்ந்தவனே. மனம் கமழும் தேன் துளிர்க்கும் கூந்தலை உடைய பெண்களின் ஆசை வலையில் அகப்பட்டு ஊஞ்சல் ஆடுவது போல் தடுமாறக்கூடிய தன்மையை அடியேன் என்றும் விட்டு நீங்குவேன்னு கேட்கிறார். மட்டூர் குழல் மங்கையர் என்பது விலை மாதரை குறிக்கும். முதலிரண்டு வரிகளை தாயுமானவருடைய எண்ணாட்கண்ணியில் திண்ணிய நெஞ்சை பறவை
சிக்க குளிர்காட்டில் கண்ணி வைப்பார் மயக்கம் கடக்கும் நாள் என்னாலோ என்று சுவாமி பாடுகின்றார். தைலத்து கிரவுஞ்ச மலையின்கிரி தட்டு உடு அரு தட்டு உடு அற என்றால் தட்டுனா தடைகள், ஊடுனா ஊடுருவி செல்லும்படியாக, தட்டுனா தடைகள் இன்றி ஊடுருவி செல்லும்படியாக வேலெறியும் வேலாயுதத்தை ஏவிய நித்துரா அப்படின்னா அழித்தவனேன்னு பொருள். நிராகுலா என்றால் துன்பம் இல்லாதவனேன்னு பொருள். நிர்பயனே என்றால் பயமற்றவன் என்று பொருள். மற்றூர்குழல்னா தேன் சிந்து மலர்களை உடைய மங்கையர் என்றால் பெண்கள். மையல் வலைப்பட்டு மோக வலையில் அகப்பட்டு ஊசல்படும் பரிசென்று ஒளிவேண்ட ஊஞ்சலாடுவது போன்று உள்ளம் ஆடுகின்ற தன்மையை எப்பொழுது நீங்கப் பெறுவேன். இடையில் தோன்றிய தடைகள் நீங்க கிரபுஞ்ச மலையின் மீது வேலை ஏவி அழைத்தவனே, கோபக்காரனே, என்றும் துன்பம் பயம் அற்றவனே. முருகப்பெருமான் யாரு? கோபக்காரன், துன்பம் பயம் இல்லாதவன், ஆனா அடியார்களிடத்திலே அன்பானவன். அவன் எங்க கோபக்காரனாக காட்டப்படுகிறான்? கிரவுஞ்ச மலையை ஏவி அளித்த கோபக்காரன், இன்ப துன்பம் பயம் ஆகியவற்றை எல்லாம் கடந்தவன். ஆக இப்படி நிலையில சுவாமி இருக்கும் பொழுது தேன் சிந்தும் மலர்கள் அணிந்த பெண்கள் மீது உள்ள ஆசை என்னும் வடையிலே நான் சிக்கி ஊஞ்சல் போல அலைகின்றேன். இதெல்லாம் சரியா? ஆக இது சரியில்லை. முருகப்பெருமானுடைய உபதேசம் பெற்ற பிறகு இவ்வாறு வலையில் பட்டு அருணகிரிநாதர் அவஸ்தைப்பட்டார் என்று நினைக்க கூடாது. இது நம்மை போன்றவர்களுக்காக பாடின பாட்டுங்க. கந்தர அலங்கார 29வது பாட்டுல சொல்லியிருக்காரு திட்டவட்டமா. கடகத்திற் குறத்தி பிரான் அருளால் கலங்க கசிந்த சித்து தடனத்தின் புனையென்ற யான் கடந்து தேன் சித்திர மதுரால கழுத்தில் படுத்த செவ்வாயின் பனையிலுந்து தடக்கை நறு கிடக்கும் செங்காம சமுத்திரமேன்னு சொல்றார். திட்டவட்டமாக கூறுகிறார். பல்வேறு பாடல்களில் மாதர் மயக்கத்தை தவிர்த்தருள வேண்டும் என்கிறார். முதலில் சொன்னது சுய அனுபவம், பின்னார் சொன்னது உலகில் உள்ளவர்களுக்கு மேல் கருணையினால் சுவாமி பாடியது. அதனால சுவாமி மறுபடியும் பெண்கள் மேல ஆசைப்பட்டு வலையில அந்து தொங்குறாரான்னு நினைக்க கூடாது. இது நமக்காக சொன்னது. முருகனுடைய அருளினால் ஆசை என்னும் சங்கிலி அருந்து நம்முடைய இந்த ஊஞ்சல் ஆட்டமும் ஒரு நாள் ஒழிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமானை வேண்டிக் கொள்கிறோம். பாட்டினுடைய கருத்தாக இருப்பது முருகப்பெருமானுடைய பெருமையே. கிரவுஞ்ச முதலிய மலைகளை துளைத்தொழித்த வெற்றி வேலாயுதத்தை உடைய கோபமானவன் சுவாமி இப்படி இருக்கிறான். பயமில்லாதவனாக இருக்கிறான். வலிமை வாய்ந்தவனாக இருக்கிறான். அவன் இப்படி இருக்கும் பொழுது நான் தேன் துளிர்த்த மலர்களை அணிந்திருக்கக்கூடிய விலை மாதர்கள் ஆசி உலகிலே அகப்பட்டிருக்கிறேன். இது சரியா? இது சரியில்லை. இதனை விட்டு நான் நீங்க வேண்டும். நீங்கிட்டேன் என்பது பாட்டினுடைய கருத்து. முருகாசரணம். நிறைவு பாடலாக 10வது பாடல். முருகாசரணம். கார்மாமிசை காலன்வரின் கலப தேர்மாமிசை வந்தெதிர படுவாய். கார்மாமிசை காலன்வரின் கலபத் தேர்மாமிசை வந்தெதிர படுவாய். தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே. தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே. முருகாசரணம். முருகாசரணம். 10வது பாட்டு. காலன் அணுகாமல் முருகப்பெருமான் காப்பார். கடம்பு வெற்றிமலர் மாலை அணிந்த மார்பினை உடையவன், வளன் என்ற அசுரனை வென்ற இந்திரனுடைய சொர்க்கலோகத்திற்கு பகைவனாகிய சூரபத்மன் எனும் மாமரம் இரு கூறாக பிளந்து விழும்படியாக ஏவிய வேற்படையை உடையவன், கரிய நிறமுள்ள எருமையின் மீது யமன் என் உயிரை கவர வந்தால் தோகை உடைய அழகிய குதிரையாகிய மயில் மீது என் முன் தோன்றி காட்சி தந்தருள வேண்டும். தார் மார்பா மலர் மாலை அணிந்த திரு மார்பினரே, வாளாரி தாளாரி என்னும் வளன் என்ற அசுரனை அழித்த இந்திரனுடைய பொன்னுலகத்தை அழித்த சூருமாமடியத்தொடு வேலவனே அப்படின்னா சூரனாகிய மாமரம் அழியும்படியே வேலை செலுத்தியவனே. கார்மாமிசை கரிய எருமையின் மீது காலன் வரும் பொழுது கலாபத்து ஏர்மாமிவை வந்து எதிர்படுவாய். அழகிய தோகையுடைய மயில் வாகனத்தில் எழுந்தருளி அடியேன் எதிரில் வந்தருள வேண்டும். மலை திகழும் திருமார்புடையவனே,
வளன் என்கின்ற அசுரனை ஜெயித்து இந்திரனுடைய நகரமான அமராவதிக்குப் பகைவனாகிய சூரபத்மன் என்ற மாமரம் அழிந்து போக வேலை பிரயோகப்படுத்தியவனே, கரிய நிறத்தை உடைய எருமை வாகனத்தில் ஏறி வரக்கூடிய யமன் எனது உயிரை கொள்ளை கொள்ள வந்தால் அக்கணமே தோகை உடைய அழகிய குதிரையாகிய மயில் வாகனத்தில் ஏறி வந்து அருள வேண்டும். என்ன சார், முருகனுடைய வாகனம் மயில் தானே, குதிரைன்னு குழப்புறாரு அப்படின்னா, அருணகிரிநாத சுவாமி பல பாடல்களில ஒரு பெரிய வலிமை மிக்க குதிரையாக மயிலை பாவித்து பாடுவார். பக்கரை விசித்திரமணி பொற்களனை இட்ட நடை பட்சி எனும் உக்ரதுர கமுனீப. இந்த அடிபுறா மயில சொல்றதுதான். பக்கரை விசித்திரமணி பொற்களன் இட்ட நடை அப்படின்னு மயிலினுடைய நடை சிறப்பை சொல்றார். பட்சினா குதிரைன்னு பொருள், பட்சினா பறவைன்னு பொருள். ஆக பறவையாகிய பட்சிக்கு இத்தனை ஓமை சொல்லுவது அருணகிரிநாதருடைய சிறப்பு. நன்றி இந்த ஐயா. பாட்டுல என்ன சொல்றார், இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, மாமரமாக நிற்கக்கூடிய சூரன் அழிந்து போக வேலை பிரயோகித்த இந்த பெருமான் கரிய நிறத்தை உடைய எருமை வாகனத்தில் யமன் ஏறி வரும் பொழுது என்னுடைய உயிரை கொள்ளை கொள்ள அவன் வருவான். அந்த கணமே நீ தோன்றி எப்படி குதிரையாகிய மயில் வாகனத்தில் தோன்றி அருள வேண்டும் என்பது பாட்டியினுடைய கருத்து. மயில் என்பது முதல் பாட்டிலே சொன்ன பிரணவ சொரூபம் என்று பார்த்தோம். ஆக மயில் பிரணவ சொரூபம், முருகனின் நாமத்தை பேசக்கூடியது, மலங்கள் நீங்கப்பெற்றது, தூய சித்தமாகிய மயிலை தன் இருப்பிடமாக கொண்டவனுக்கு நமஸ்காரம் என்பதை ஓம் சுத்த சித்த சொரூப மயூர் அதிஷ்டானய நமோ நமக என்றெல்லாம் நமக்கு சொல்லுகின்றார்கள். இந்த அனுபூதி நாள் புறாவுமே ஜபிக்கப்பட வேண்டிய பாடலே ஒன்று. அப்படி செய்து வந்த அடியார் ஒருவருடைய அந்திம காலத்திலே முருகப்பெருமான் அருளிய அற்புத நிகழ்ச்சியெல்லாம் ஒரு அனுபூதி வித்தகரான திண்டுக்கல் சண்முகநாதன் பிள்ளை அவர்கள் உரையிலே குறிப்பிடுகின்றார். திண்டுக்கல் சண்முகநாதன் பிள்ளை அனுபூதிக்கு பழைய உரை எழுதியிருக்கிறார். 1935 பதிப்பானது. அதுல 108 அனுபூதிக்கு திண்டுக்கல் சண்முகநாதன் பிள்ளை உரை எழுதினார். அது என்னிடத்துல இருக்கு. இந்த பாட்டை படித்து ஒருத்தவங்களுக்கு நலம் அடைஞ்சாங்க என்றதை அவர் அந்த நூல்ல பதிவு பண்ணியிருக்கார். அந்த நூலு நம்ம இடத்துல இருக்கு. அதனால அதுல 118 பாட்டு எழுதி பதித்து வச்சிருக்காரு. இந்த 118 பாட்டும் அருணகிரிநாதர் பாடின அனுபூதினால நமக்கு 51 நமக்கு உடன்பாடு இல்லை. வெஞ்சக்கனகல் பாட்டு யார் பாடினதுன்னு தெரியல. ஒரு நூலுக்கு 2 காப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் சாமி வச்சுட்டார், பெரியவங்க எல்லாம் பதிச்சுட்டாங்க, அதனால நம்ம படிக்கிறோம். ஆக இன்னைக்கு 10 பாடல் பாடியிருக்கோம். முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேசக்கூடிய அருணகிரிநாத சுவாமிகளால் அருளி செய்யப்பட்ட அருள் நூல்களில் ஒன்று அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதியிலே முதல் 10 பாடலை நாம் இன்றைக்கு சிந்தித்தோம். அடுத்த வாரம் திங்கட்கிழமை இதே நேரத்தில் இதே வேளையில் அருணகிரிநாத சுவாமிகள் அருள் செய்த கந்தர் அனுபூதி விரிவுரை வகுப்பு தொடங்கும். இதுவரை இருந்து கேட்ட அத்துணை பெருமக்களுக்கும் கந்தர் அனுபூதி பாடல் பாடிய திண்டுக்கல்லைச் சேர்ந்த இந்துமதி அம்மா அவர்களுக்கும் நன்றி. அடுத்த வாரம் திங்கட்கிழமை வகுப்பு தொடரும். நன்றி, வணக்கம். நன்றி.